நீ உலக பிரகாரமாக கவலைப்படுகிறாயா? ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಚಿಂತೆ ಪಡುತ್ತೀಯಾ? எந்த கவலையாக இருந்தாலும் சரி, ಯಾವ ಚಿಂತೆಯಾಗಿದ್ರೂ ಸರಿ, அந்த கவலை கிறிஸ்துவிடத்தில் வை. ಆ ಚಿಂತೆ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಇಡು. அவரிடத்தில் உட்காரு. ಆತನ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳು. அவரோடு நீ பேசிக்கொண்டே இரு. ಆತನ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರು. அவர் உன் கவலைகளை பார்ப்பார். ಆತ ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು உன் ನೀಗಿಸುತ್ತಾರೆ. தேவைகளை சந்திப்பார். ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. உன் தேவையை சந்திப்பார். ನಿನ್ನ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ಇವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವಂತೆ தேவன் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியாய் ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದರಿಂದ அவருடைய பாதத்தில் நம்மை கொடுப்போம். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಕೊಡೋಣ. இருந்த வண்ணமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ನಾವು ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எடுப்போம். ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ஆம் அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯವು 20வது வசனத்தை பார்க்கலாம். 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯವೇನು? நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸುವಂತ ಎಲ್ಲವನ್ನೂ அவர்கள் கைக்கொள்ளும்படி ಅವರು ಕೈಕೊಳ್ಳುವಂತದಾಗಿ அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿರಿ. இதோ ಈಗೋ உலகத்தின் முடிவு பரிந்தும் ಲೋಕವು ಕಟ್ಟೆ ಕಡೆಯವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಿಯೂ நான் உங்களோடு கூடனே இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இங்கே சொல்லப்படுகிறது ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, இதோ ಈಗೋ உலகத்தின் முடிவு பரியந்தம் ಲೋಕದ ಕೊನೆಯವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಿಗೂ தேவனாகிய கர்த்தர் ಕರ್ತನಾದ ದೇವರು நம்மோடு இருப்பதை குறித்து பேசுகிறார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದನ್ನು ಕುರಿತು நான் ಮಾತಾಡುತ್ತಾರೆ. உங்களை உருவாக்கின அந்த நாள் முதல் ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿದ ಆ இந்த ದಿನದ ತನಕ, உலகம் முடியும் வரையிலும் ಈ ಲೋಕವು ಕೊನೆಯುವ ತನಕ நான் உங்க கூட தான் இருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದೀನಿ. நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು உங்களை ತೊಲಗಿಸುವುದಿಲ್ಲ, கைவிட மாட்டேன்னு சொல்றார். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ 31ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. 31ನೇ ವಾಕ್ಯವಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. உபாகமம் 1ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 31 சொல்லுகிறது. 31ನೇ ವಾಕ್ಯ ஒரு ಹೇಳುತ್ತದೆ, மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது ஒரு போல பிள்ளையை ஒரு மனிதன் சுமந்து கொண்டது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 ஒரு குழந்தை கருவுல உருவாகிற அந்த நிமிஷத்திலிருந்து ಒಂದು ಶಿಶು ಅದು இந்த நாள் வரையிலும் ಇವತ್ತ ದಿನ ತನಕ, இந்த நாள்ல இருந்து ಇವತ್ತ ದಿನದಿಂದ முடிவு பரியந்தம் ಕೊನೆಯ ತನಕ அவர் நம்மோடு கூட இருப்பதை குறித்து சொல்லுகிறார். ಆತ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅಂತ நீங்க ಹೇಳುತ್ತದೆ. ஒரு தகப்பன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ನೀವು ಒಂದು ತಂದೆ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அங்கே நீங்க வாசிக்கும்போது அப்படிதான் எடுத்து வாசிக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ಓದುವಾಗ ಹಾಗೆ ತೆಗೆದು ஒரு ಓದಬೇಕು. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, ಒಂದು ತಂದೆ ತನ್ನ ಮಗುವನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಬರೋ ஒரு ರೀತಿಯಾಗಿ, மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல என்று சொல்லுகிறபடி ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ತನ್ನ ಮಗುವನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಬರೋ ರೀತಿಯಾಗಿ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களுக்கு தகப்பனாக ನಾನು ನಿಮಗೆ ತಂದೆಯಾಗಿ கருவுல உருவான அந்த நாள் முதல் ನೀವು ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸಿದ ಆ இன்று ದಿನ வரை ತನಕ, நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ಇವ ತನಕ ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ, இனிமேலும் நான் சுமப்பேன் என்று சொல்லுகிறார். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏசாயா 46ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். ಯೆಶಾಯ 46ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತಾರೆ, 3-4 நீங்க பார்க்கும் பொழுது 3-4 ನೋಡುವಾಗ தாயின் கருவிலேயே உன்னை தாங்குகிறவராய், ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ அந்த ತಾಲಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿ, கருவிலே உன்னை சுமக்கிறவராய், ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಆತನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರಾಗಿ, அந்த கருவிலே உன்னை தப்புவிக்கிறவராய், ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ತಪ್ಪಿಸುವಂತವರಾಗಿ, அந்த கருவிலே உன்னை ஏந்துகிறவராய் ಆ இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಗರ್ಭದಲ್ಲಿ ನೀನು ಆತನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. ஆமென். நான் தாங்குகிறவராக, ನಾನು ತಾಳಿಕೊಳ್ಳುವರಾಗಿ, ஏந்துகிறவராக, ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರಾಗಿ, சுமக்கிறவராக, ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರಾಗಿ, தப்புவிக்கிறவராய் இருக்கிறேன். ತಪ್ಪಿಸುವರಾಗಿದ್ದೇನೆ. ஜோசுவா 1:5 சொல்லுகிறது, ಯೋಶುವ 1:5 ಹೇಳುತ್ತದೆ, நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, ನಾನು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ತೊಲಗಿಸುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. உயிரோடு நாட்கள் எல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ನಿನ್ನ ಜೀವಂತ ಇರುವ ದಿನಗಳು ನಿನ್ನ ಮುಂದೆ ಯಾವನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ஏன்னா நான் மோசையோடு இருந்த தேவன், ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಮೋಸ ಸಂಗಡ ಇದ್ದ ದೇವರು,
ಅವರು உங்களோடும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದೀನಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು உலகத்தின் முடிவு பரிந்தும் ಲೋಕ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಿಗೂ நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದಾರೆ. அப்படின்னா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ಹಾಗಾದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ இனி ಇದ್ದೀವಿ? எப்படி என்ன செய்ய போகிறோம்? ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? ஆண்டவர் விரும்புகிறது எப்படி? ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದು ಯಾವುದು? உங்களை என்னை அவர் எப்படி விரும்புகிறார்? ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಆತನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ? அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் ಆತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? ಹಾಗಾದ್ರೆ ನಾವೇನ ಮಾಡಬೇಕು? ஒரு 4 காரியங்களை சுருக்கமா நான் சொல்லி விடுகிறேன். ಒಂದು 4 ಕಾರ್ಯಗಳು ಚುರುಕಾಗಿ ಹೇಳಿ முதல் ಬಿಡುತ್ತೇನೆ. காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವು வேதத்துல நீங்க காணும் பொழுது ಸತ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 39 முதல் 42 வரை பார்க்கும் பொழுது 31 42 ತನಕ ನೋಡುವಾಗ அங்கே ஒரு சம்பவம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆ ಹೇಳುತ್ತದೆ. இங்க என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? வாசிக்கலாம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். ஆ. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ஆ. அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ மிகவும் வருத்தம் அடைந்தால், என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து ஆ. உமக்கு கவலை இல்லையா? ஆமென். எனக்கு உதவி செய்யும்படி ஆ. அவளுக்கு சொல்லும் என்றால் ஆமென். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக அங்கே ஒரு வார்த்தை அவர் கட்டளையிடுகிறார். படிங்க. மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் இங்க சொல்றாரு, ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உலகத்தின் முடிவு பரிந்தும் ಲೋಕದ ಕಟ್ಟ நான் ಕಡೆಯವರೆಗೂ உங்களோடு இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ அப்பனா ಇದ್ದೀನಿ. நம்ம என்ன செய்யணும்? ಹಾಗಂದ್ರೆ ಮೊದಲು ನಾವೇನ್ அந்த ಮಾಡಬೇಕು? இயேசுவோடு உட்காரணும். ಈ ಯೇಸು ಜೊತೆಗೆ ಕುಳಿತುಕೊಬೇಕು. இயேசுவோடு உட்காரணும். ಯೇಸು ಜೊತೆಗೆ ನಾವು ಕುಳಿತುಕೊಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. முதல் இயேசுவோடு உட்காருவது, ನಾವು ಮೊದಲು ಯೇಸು ಜೊತೆಗೆ ಇರಬೇಕು. இயேசுவோடு இருப்பது, ಯೇಸು ಜೊತೆಗೆ ಇರುವುದು, இயேசுவோடு உட்காருவது. ಯೇಸು ಜೊತೆಗೆ நீ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು. இயேசுவோடு உட்கார்ந்தால் ನೀನು ಯೇಸು ಜೊತೆಗೆ ಕುಳಿತುಕೊಂಡರೆ உனக்கு நல்ல பங்கை கர்த்தர் கொடுப்பார். ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಭಾಗವನ್ನು ದೇವರು உன் ಕೊಡುತ್ತಾರೆ. தேவைகள் அந்தந்த நேரத்தில் சந்திக்கப்படும். ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳು ಆವತ್ತಾವ ದಿನ ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இங்க 2 பெண்மணிகள் மத்தியில ಇಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಹೆಂಗಸರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு பெண்மணியோ பற்பல வேலைகளை செய்கிறாள். ಒಂದು ಹೆಂಗಸು ಹಲವಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾಳೆ. ஆனா ஒரு பெண்மணியோ ಆದ್ರೆ ಒಂದು ಹೆಂಗಸು இயேசுவின் பாதத்தில் உட்காருகிறாள். ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. இங்கே பற்பல வேலை செய்கிற இந்த பெண்மணி சொல்லுகிறாள், ಇಲ್ಲಿ ಹಲವಾದ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಹೆಂಗಸು ಹೇಳುತ್ತಾಳೆ, உமக்கு கவலையா இல்லையா? ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವಾ? ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? ದೇವರೇ ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವಾ? நான் பல கஷ்டப்படுகிறேன், ನಾನು ಹಲವಾದ இந்த ಕಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, வேலைகள்லாம் நான் செய்கிறேன். ಈ ರೀತಿಯ ಕೆಲಸವೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇನೆ. இவ உம பாதத்துல உட்கார்ந்துகிட்டாலே ಇವಳು ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡ್ಬಿಟ್ಟಲ್ಲ, உமக்கு அதை பத்தி யோசனை இல்லையா? ನಿಮ್ಗೆ ಅದನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ ಇಲ್ಲವಾ? என்னை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿಮ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವಾ? உடனே அங்க வார்த்தை வருகிறது, ತಕ್ಷಣ ಈ ಮಾತು நீ ಬರುತ್ತಾಳೆ, உலக பிரகாரமாய் ಈ ಲೋಕದ நீ பற்பல ಪ್ರಕಾರವಾಗಿ காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ನೀನು ಹಲವಾದ ಚಿಂತೆಯನ್ನು ಕುರಿತು ಕಷ್ಟಪಡುತ್ತೀಯ, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ಹಲವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡುತ್ತೀಯ. ஆனா இந்த மரியாளோ ಆದ್ರೆ ಈ ಮರಿಯಾಳು என்னை விட்டு எடுபடாத, ದೇವರ ಬಿಟ್ಟು ತೆಗೆದಂತೆ, தன்னை விட்டு எடுபடாத ಕರ್ತನ ಬಿಟ್ಟು ಯಾವುದೇ நல்ல பங்குக்காக ಒಳ್ಳೆ என் ಕಾರ್ಯವನ್ನು பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். ಅವಳ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾಳೆ, என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். ನನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾಳೆ, என் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறாள். ನನ್ನ ಪಾದದಲ್ಲಿ என ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾಳೆ. கண்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீ ದೇವಜನರೇ, பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கிடக்கிறாயா? ನೀವು ಹಲವಾದ ಕೆಲಸವನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡುತ್ತೀರಾ? அதனால புலம்பிக் கொண்டு கிடக்கிறாயா? ಅದನ್ನ ಗೋಲಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? வேதனைப்படுகிறாயா? ನೀವು ವೇದನೆ ಪಡುತ್ತೀರಾ? சஞ்சலம் அடைகிறாயா? ಸಂಕಲ್ಪ நான் ಆಗುತ್ತೀರಾ? என்ன பண்ணுவேன் என்று ஏங்குகிறாயா? ನಾನು ಏನ್ ಮಾಡಿ ಅಂತ ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? மனிதனால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ಮನುಷ್ಯ ನಿಮಗೆ ಏನು ಮಾಡಕ್ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ, நீ அவர் பாதத்தில் உட்காரும் பொழுது ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ தேவையானது உங்களுக்கு உனக்கு வந்துவிடும். ಬೇಕಾಗದೆಲ್ಲ ನಿನಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. உன் ஜீவத்துக்கு என்னென்ன தேவையோ ನಿನ್ನ ಜೀವಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕೋ அது சரியா உனக்கு வந்து சேரும். ಅದು ಸರಿಯಾಗಿ ನಿನಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ನಿನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಏನು அது ಬೇಕೋ சரியான நேரத்துல வாய்க்க செய்வா. ಅದು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಸಫಲ இங்க ಮಾಡುತ್ತಾರೆ. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே,
பிள்ளைகளே, ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை இதை லைவ் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளே, ಲೈವ್ ಮುಖಾಂತರ ನೋಡುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் பற்பல காரியங்களை குறித்து, ನೀವು ಹಲವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು, பணத்தை குறித்தோ, ಹಣವನ್ನು பொருளை குறித்தோ, ವಸ್ತುಗಳನ್ನು வீட்டை ಕುರಿತು, குறித்தோ, ಮನೆಯನ್ನು பிள்ளைகளை ಕುರಿತು, குறித்தோ, ಮಕ್ಕಳನ್ನು கணவனை ಕುರಿತು, குறித்தோ, ಗಂಡನನ್ನು மனைவியை ಕುರಿತು, குறித்தோ, ಹೆಂಡತಿಯನ್ನು உன் வேலையை ಕುರಿತು, குறித்தோ, ನಿಮ್ಮ உன் ಕೆಲಸವನ್ನು சம்பாத்தியை ಕುರಿತು, குறித்தோ, ನಿನ್ನ ವರಮಾನವನ್ನು ಕುರಿತು, எந்தெந்த காரியத்தில் நீ கஷ்டப்படுகிற கவலைப்படுகிறாய், ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಕಷ್ಟಪಡ್ತೀಯ, ಚಿಂತೆ ಪಡ್ತೀಯ, அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு வழி பிறக்க வேண்டும் என்றால் ಅವುಗೆಲ್ಲಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ಹುಟ್ಟಬೇಕಂದರೆ நீ இயேசுவின் பாதத்தில் உட்காரு. ನಿನ್ನ ಕರ್ತನ ಪಾದದಲ್ಲಿ நீ ಕುಳಿತುಕೊಳ್ಳು. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தா ನಿನ್ನ ಕರ್ತನ ಪಾದದಲ್ಲಿ உன் ಕುಳಿತುಕೊಂಡರೆ கவலை ஆட்டோமேட்டிக் மாறிடும். ನಿನ್ನ ಚಿಂತೆ ಅದಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இங்க இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்த மரியாளுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? ಇಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿರೋ ಮರ್ಯಾಳಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಬಹುಮಾನವೇನು அவருடைய ಗೊತ್ತಾ? சகோதரன் மரித்தவன் உயிரோடு எழும்பினான். ಅವನ ಸಹೋದರ ಸತ್ತವನು ಅವನು ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದೊಳಿ ಬಿಟ್ಟನು. அடுத்து நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமருகிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். ಮತ್ತೆ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರೋ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு மேன்மை வந்துவிடும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎದ್ದೊಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்க குறைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ನಿಮ್ಮ ಕೊರತೆ ದೇವರು ನೀಗಿಸುತ್ತಾರೆ. பரிபூரணத்தை உங்களுக்கு கொடுப்பார். ಸಂಪೂರ್ಣ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. நீ உலக பிரகாரமாக கவலைப்படுகிறாயா? ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಚಿಂತೆ ಪಡುತ್ತೀಯಾ? எந்த கவலையாய் இருந்தாலும் சரி, ಯಾವ ಚಿಂತೆಯಾಗಿದ್ರೂ ಸರಿ, அந்த கவலை கிறிஸ்துவிடத்தில் வை. ಆ ಚಿಂತೆ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಇಡು. அவரிடத்தில் உட்காரு. ಆತನ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳು. அவரோடு நீ பேசிக்கொண்டே இரு. ಆತನ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರು. அவர் உன் கவலைகளை பார்ப்பார். ಆತ ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು உன் ನೀಗಿಸುತ್ತಾರೆ. தேவைகளை சந்திப்பார். ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. உன் தேவையை சந்திப்பார். ನಿನ್ನ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு சகோதரி என்னோடு பேசினார்கள். ಒಂದು ಸಹೋದರ ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದರು. 3 பெண் பிள்ளைகள். ನನಗೆ 3 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು. அந்த 3 பெண் பிள்ளைகளுக்காக இந்த அம்மா ಆ 3 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಮ್ಮ ಅಮ್ಮ தினமும் ஆலயத்துல கால் வைக்காம இருக்க மாட்டார்களாம். ದಿನವೂ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರು ಕಾಲಿಡದೆ ಬಿರುವುದಿಲ್ಲ. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துல கால் வைத்து விட்டு வருவார்களாம். ಒಂದು ದಿನ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟು ಬರುತ್ತಾರೆ. தன் பிள்ளைகளுடைய உயர்வுக்காக, ತನ್ನ ಮಕ್ಕಳ ಎತ್ತರಕ್ಕಾಗಿ, தங்கள் பிள்ளைகளுடைய உயர்வுக்காக, ತನ್ನ ಮಕ್ಕಳ ಎತ್ತರಕ್ಕಾಗಿ, பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வுக்காக, ಮಕ್ಕಳ ಒಳ್ಳೆ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ இப்படி ஒவ்வொரு நாளும் போய் கர்த்தருடைய பாதத்தில் அமருவார்களாம். ಹೀಗಾಗಿ ದಿನವೂ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವರಂತೆ. சிலர் இவரிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்களாம். ಕೇಳಬರಿ ಇವರ ಬಳಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರಂತೆ. தினமும் சபைக்கு போகிறாயே, ದಿನನಿತ್ಯವೂ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಿಯಲ್ಲ, தினமும் போய் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு வருகிறாயே, ದಿನವೂ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬರುತ್ತಿಯಲ್ಲ, உன் பிள்ளைங்க 3 பிள்ளைகள் அழகான பிள்ளைங்க தான், ನಿನ್ನ ಮಕ್ಕಳು 3 ಮಕ್ಕಳು ಸುಂದರ நல்ல ಮಕ್ಕಳು, வேலையில இருக்கிறவங்க தான், ಒಳ್ಳೆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರುವವರೇ, ஆனா வாழ்க்கை அமையிலேயே நாங்களா ಆದ್ರೆ ಒಳ್ಳೆ ಬದುಕು ಅವರಿಗೆ ಜೀವಂತ எப்ப பார்த்தாலும் எல்லாரும் மற்றவங்க எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணுவார்களாம். ಇವರು ಯಾವಾಗ ಇವ್ರು ನೋಡುವರೆಲ್ಲ ಗೇಲಿ ಪ್ರಯಾಸ ಮಾಡುವರಂತೆ. இந்த அம்மா சொல்லுவாங்களா, ಈ ತಾಯಿ ಹೇಳುವರಂತೆ, என் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் அந்த வாழ்க்கை வசந்தமாய் மாறும். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದಿನ ಅದು ವಸಂತವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. என் ஆண்டவர் என் பிள்ளைகளை என் கருவில உருவாக்கி தந்திருக்கிறார். ನನ್ನ ದೇವರನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ರೂಪಿಸಿ என் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கருவில சுமந்த நாட்களை நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். ನನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಒತ್ಕೊಂಡಿರೋ ದಿನದ ಇವತ್ತನಕ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நான் பெற்ற பின்பும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். ನಾನು ಎತ್ತಿದ ನಂತರ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. என் பிள்ளைகள் வளருவதற்காக நான் உட்கார்ந்திருக்கிறேன். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நல்ல அமை வாலிபத்தை காணும்படி உட்கார்ந்திருக்கிறேன். ಒಳ್ಳೆ ಯವನಸ್ಥ ಜೀವಿತ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು நல்ல ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. படிப்புக்காக உட்கார்ந்திருக்கிறேன். ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೋಸ್ಕರ நல்ல ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. வேலைகளுக்காக ಒಳ್ಳೆ உட்கார்ந்திருக்கிறேன். ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நல்ல திருமணங்களுக்காக நான் உட்கார்ந்திருக்கிறேன். ಒಳ್ಳೆ ಮದುವೆಗಾಗಿ ನಾನು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய திருமணங்களை கம்பீரமாய் மாற்றி தருவார். ದೇವರನ್ನ ಮಕ್ಕಳ ಮದುವೆನಾದರೂ ಗಂಭೀರವಾಗಿ ಮಾರ್ಪಾಡು ಕೊಡುತ್ತಾರೆ. அப்ப சிலர் சொல்வார்களா, ಆಗ ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರಂತೆ, நீ செத்த பிறகா ನೀನ್ ಸತ್ತೋರ್ ನಂತರ இப்போ உன் கண்ணு முன்னால பார்க்காத எப்போது நீ பார்க்க போகிற? ನೀನು ಕಣ್ಣು ಮುಂದೆ ನೋಡಿದ್ರೆ ಮತ್ತೆ ಯಾವಾಗ ನೋಡುತ್ತೀಯಾ? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்களா, ಆಗ ತಾಯಿ ಹೇಳುವರಂತೆ, நீங்க எல்லாம் ஒரு நாள் பார்க்க போறீங்க. ನೀವೆಲ್ಲ ಮುಂದೆ ನೋಡಲಿಕ್ಕೆ என் பிள்ளைகளுடைய வாழ்வை நீங்க ஒரு நாள் பார்க்க போறீங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬದುಕನ್ನು ನೀವು ನೋಡುತ್ತೀರಾ? ஹalleluya ஹalleluya. இப்படி சொல்லி கொண்டு வந்த அம்மாவுக்கு ಹೀಗಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಬಂದ ತಾಯಿಗೆ 3 மாதத்துக்கு ஒரு திருமணம், 3 மாதத்துக்கு ஒரு திருமணம், 3 மாதத்துக்கு ஒரு திருமணம் ஒரே வருஷத்துல நடந்ததா. ಹೀಗಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಬಂದ ತಾಯಿಗೆ 3 ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಮದುವೆ, 3 ತಿಂಗಳು ಒಂದು ಮದುವೆ, 3 ತಿಂಗಳು ಒಂದು ಮದುವೆ, ಒಂದೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ எனக்கு ಆಗಿದೆ. அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, கர்த்தர் எதிர்பார்க்காத சம்பந்தங்களை கர்த்தர் கொடுத்தார். ದೇವರು ಎದುರು ನೋಡಿದಿರೋ ಒಂದು ಸಂಬಂಧಿಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. அந்த அம்மா என்ன சொல்லி ஜெபிப்பாங்களா தெரியுமா? ಆ ತಾಯಿ ಏನ್ ಹೇಳಿ என் ಪ್ರಾರ್ಥನೆ, பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்தில் எப்போது பயந்து நடக்கிறார்களோ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾರೆ, அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற நல்ல ஆண்களை
நல்ல பிள்ளைகளை தர வேண்டும். ಅದೇ ರೀತಿ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಒಳ್ಳೆ ಗಂಡು ಮಕ್ಕಳು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. நல்ல ಮಗನ್களை தர வேண்டும். ಒಳ್ಳೆ ಮಗನ್ಗಳಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು. இப்படி அவங்க ஜெபம் பண்ணி வந்ததுக்கு ஏற்ற பிரகாரம் ಹೀಗಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದ ತಕ್ಕ ಪ್ರಕಾರವೇ 3 மகள்களுக்கு 3 மகன்கள் வந்து கிடைத்தார்கள். 3 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ 3 ಗಂಡು ಮಕ್ಕಳು ಸಿಕ್ಕಿದ್ರಂತೆ. அந்த அம்மா சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ஐயா ಹೇಳ್ತಾರೆ, நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்களோ ಅಯ್ಯ ನೀವು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೀರೋ அந்த ஜெபத்தின் பிரகாரம் ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಕಾರವೇ ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಬದುಕನ್ನು ಅವರು என் ಕೊಟ್ಟರು. பிள்ளைகள் செல்வ ஸ்ரீமான்களை போல வாழ்கிறார்கள். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಐಶ್ವಂತವರಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் பிள்ளைகள் அதே போல ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் என் பிள்ளைகள் கருதரித்தார்கள். ಅದೇ ಪ್ರಕಾರ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ 3 ಮಕ್ಕಳು ಅವರು ಗರ್ಭವನ್ನು ಧರಿಸಿದ್ದಾರೆ. என் பிள்ளைகளுடைய கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಗರ್ಭವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. என் பிள்ளைகள் அழகான பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸುಂದರವಾದ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿದ್ದಾರೆ. சொந்த வீட்டில் இருக்கிறார்கள். ಸ್ವಂತ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர்கள் போக்குவரத்துக்கு கார் பங்களா என்று இருக்கிறது. ಅವರಿಗೆ ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಕಾರು ಬಂಗ್ಲಾ ಅಂತೆಲ್ಲ ಇದೆ. தேவன் அவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ದೇವರು ಅವರನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು என் ಗೊತ್ತಾ? பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தேன். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡೆ. என் தேவனாகிய கர்த்தரை நான் அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து அவரை பிடித்துக் கொண்டேன். ನನ್ನ ಕರ್ತನ ಪಾದದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡೆ. கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார். ದೇವರು ನನಗೆ ಅಗತ್ಯವೆಲ್ಲ இதுவரை ஒரு குறை நான் பார்க்கவில்லை. ಇಲ್ಲಿ ತನಕ ಯಾವ ಕೊರತೆ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. நிறைவானதை பார்த்து கொண்டு ನಾನು இருக்கிறேன். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡ್ತಾ என்னை ಇದ್ದೀನಿ. யார் வெட்கப்படுத்தினார்களோ, ನನ್ನ ಯಾರು ನಾಚಿಕೆ யார் ಪಡಿಸಿದರು, அவமான வார்த்தைகளை பேசினார்களோ, ಯಾರು ಬೇಡವಾದ ಮಾತುಗಳು ಅಂದರು, யார் கண்கலங்க செய்தார்களோ, ಯಾರು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಂತೆ யார் ಮಾಡಿದರು, கண்ணீர் விடுவதற்கு காரணமாக இருந்தார்களோ, ಯಾರು ಕಣ್ಣೀರು ಬಿಡುವುದಕ್ಕೆ அவர்கள் ಕಾರಣವಾಗಿದ್ದರು, வெட்கப்பட்டு போகும்படி செய்தார். ಅವರೆಲ್ಲ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹೋಗುವಂತೆ நான் ಮಾಡಿದರು. கெம்பீரித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ನಾನು ಗಂಭೀರವಾಗಿ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದರು. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ உங்க ಪ್ರೀತಿಯಾದವರೇ, பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் என்றால், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ உங்க ಬೆಳಿಬೇಕಂದರೆ, குடும்பத்தின் கணவனும் மனைவியோ சுகமாய் இருக்க வேண்டும் என்றால், ನಿಮ್ಮ ಗಂಡನ ಹೆಂಡತಿಯ ಮಕ್ಕಳು ಸುಖವಾಗಿ ಇರಬೇಕಂದರೆ, நீங்கள் பணப்பிரச்சனை இல்லாதபடி நல்ல திருமண காரியங்களை மகிழ்ச்சியாய் காண வேண்டும் என்றால், ನೀವು ಹಣದ ಅಗತ್ಯಗಳು ಸಂತೋಷವಾಗಿ ನೋಡಬೇಕೆಂದು ಇರಬೇಕಂದರೆ, கடன் பாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ಸಾಲದ ಭಾರವಿಲ್ಲದೆ ಇರಬೇಕಂದರೆ, நீங்க பிடிக்க வேண்டிய உட்கார வேண்டிய ஒரு இடம் உண்டு. ನೀವು ಹಿಡಿಯಬೇಕಾದ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ. கர்த்தராகிய இயேசுவை நீங்க பிடிக்க வேண்டும். ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ உங்கள் ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. தேவைகளை சந்திப்பார். ನಿಮ್ಮ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನು உங்கள் ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. தேவைகளை சந்திப்பார். ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು நீங்க ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. நல்ல பங்கை பெறுவீர்கள். ಒಳ್ಳೆ ಭಾಗವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நல்ல காரியங்களை காண்பீர்கள். ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், ಅದನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உலகத்தின் முடிவு பரியந்தம் ಲೋಕದ ಕಟ್ಟ நான் ಕಡೆಯವರೆಗೂ உங்க கூட தான் இருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ நீ ಇದ್ದೀನಿ. என் கூட உட்காருவாயா? ನೀನು ನನ್ನ ಜೊತೆಗೆ நீ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಿಯಾ? என் கூட உட்காருவாயா? ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ நீ என்னோட ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಿಯಾ? பேசுவாயா? ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡುವಿಯಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ನೀನು ಏನಕ್ಕಾಗಿ ಚಿಂತೆ ಪಡುತ್ತೀಯಾ? இந்த கவலைகளை இப்ப தூக்கி எறிங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿರಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆகாயத்து பறவைகளை கவனிங்கள். ಆಕಾಶ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಗಮನಿಸಿ. அவைகள் விதைப்பதும் இல்ல, அறுப்பதும் இல்ல, ಅವು ಬಿದ್ದುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ. அவைகளை பிழைப்பூட்டுகிற கர்த்தர் ಅವುಗಳನ್ನು ಬದುಕಿಸುವಂತ ದೇವರು உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? ನಿಮಗೆ ಬದುಕನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲವಾ? பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறார், ಫಿಲಿಪ್ಪಿ 4:6 ಹೇಳುತ್ತದೆ, நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். ಯಾವುದಕ್ಕೆ ಚಿಂತೆ ಪಡಬಾರದು. உங்க கவலையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு முன்னால வைக்கும்படி ನಿಮ್ಮ ಚಿಂತೆಲ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ நீங்க ಇಡುವಂತದಾಗಿ ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலை ஜெபத்தினால தெரியப்படுத்துங்கள். ನೀವು ಸ್ತೋತ್ರದ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, ಅದೇ ಫಿಲಿಪ್ಪಿ 4:19 ಹೇಳುತ್ತದೆ, உங்க குறைகள் எல்லாம் கிறிஸ்து நீக்கி போடுவார் என்று சொல்லி. ನಿಮ್ಮ ಕೊರತೆಗಳ ದೇವರು ನೀಗಿಸುವರು ಎಂಬುದಾಗಿ. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 34:10 ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. ದೇವರನ್ನ ಹುಡುಕುವವರಿಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிந்து பட்டினியாய் இருக்கும். ಸಿಂಹದ ಮರಿಗಳು ಅದು ಹಸಿಯಾಗಿರುವುದು ಸರಿ. கர்த்தரை தேடுக்கு ஒரு குறைவு ஆகாது. ದೇವರನ್ನ ಹುಡುಕುವವರಿಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஒரு குறைவு உண்டாகாது. ಯಾವ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவர் குறைகளை நீக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಕೊರತೆ ನೀಗುವಂತ ಕರ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. நீங்க அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ನೀವು ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. யாக்கோபு என்ற மனிதன் ಯಾಕೋಬ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டார். ದೇವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನು. ஒரு நாளெல்லாம் அவருடைய பாதத்தில் இருக்கிறார். ಒಂದು ರಾತ್ರಿ ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಇದ್ದನು. நான் விட மாட்டேன் ஆண்டவரே என்று ನಾನು சொல்லுகிறார். ಬಿಡುವುದಿಲ್ಲ ದೇವರೇ இன்றைக்கு நீங்களுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டால் ಇವತ್ತು ನೀವು ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರೆ உங்க காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು உங்க ಜಯಪಡಿಸುತ್ತಾರೆ. காரியத்தை ஜெயமாக்குவார். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು உங்க ಜಯಪಡಿಸುತ್ತಾರೆ. கவலைகளை மாற்றுவார். ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. முதலாவது
முதலாவது தேவனோடு உட்காருவீர்களா? ಮೊದಲಾಗಿ ದೇವರಲ್ಲಿ இயேசுவோடு உட்காருவீர்களா? ಯೇಸು ಜೊತೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? காலை நேரத்தில் அவரோடு உட்காருவீர்களா? ಬೆಳಗ್ಗೆ ಜಾವದಲ್ಲಿ ಅವರ மத்தியான நேரத்தில் அவரோடு உட்காருவீர்களா? ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? சாயங்கால நேரத்தில் அவரோடு உட்காருவீர்களா? ಸಂಜೆ ಸಮಯದ ಆತನ ಪಾದದಲ್ಲಿ அவர் ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். ನೀವು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. உலகத்தின் முடிவறிந்தும் ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಿಗೂ நம்மோடு இருக்கிறவருடைய பாதத்தில் ನಮ್ಮ உட்காருவோம். ಸಂಗಡ ಇರುವ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. இரண்டாவது ஒரு காரியம், ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ, இயேசுவோடு நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಯೇಸು ಜೊತೆಗೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ஹalleluya. ಹalleluya. முத இயேசுவோடு உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். ಜೊತೆಗೆ ಯೇಸು ಜೊತೆಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋ ಜೊತೆ எவ்வளவு மணி நேரம்னாலும் உட்காருவேன். ಎಷ್ಟು ಗಂಟೆ ಆದ್ರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. முழங்காலிலே உட்காருவேன். ಮೊಣಕಾಲಲ್ಲಿ அவருடைய ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. பாதத்துல உட்காருவேன். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ இப்ப ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இரண்டாவது என்ன சொல்லுகிறது? ಇವಾಗ ಎರಡನೇದಾಗಿ ಏನು எவ்வளவு நேரமானாலும் ಎಷ್ಟು ಗಂಟೆ ಆದ್ರೂ உம்முடைய பாதத்தை நான் நிற்பேன் ஆண்டவரே. ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ದೇವರೇ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. இங்கே சவுல் என்ற ஒரு மனிதன் ಇಲ್ಲಿ ಸೌಲ್ ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி வந்தார். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬಂದನು. கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி வந்தார். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬಂದನು. ஆனா கர்த்தர் பார்த்தார், ಆದ ದೇವರು நீ ನೋಡಿದರು, என் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிறாயா? ನಿನ್ನ ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬರುತ್ತೀಯಾ? என் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிறாயா? ನಿನ್ನ ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬರುತ್ತೀಯಾ? இப்ப வருவ அப்ப வருவேன் நான் உன்னை எதிர்பார்த்தேன். ನೀನು ಈಗ ಬರುತ್ತೀಯ, ಹಾಗೆ ಬರ್ತಾ ನಾನು ಎದ್ದು ನೋಡ್ತಾ ஆனா ಇದ್ದೀನಿ. இப்ப என் ஜனங்களை அழிக்கும்படியாக எதிர்த்து வருகிறாயா? ಆದ್ರೆ ಇವಾಗ ನನ್ನ ಜನರನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಎದ್ದು இதோ ಬರ್ತೀಯಾ? பார் என் ஜனங்களை என்று சொன்னார். ಓ ನೋಡ್ ನನ್ನ ಜನರಂತ ಹೇಳಿದರು. அங்கே தேவனுடைய ஜனங்கள் ಅಲ್ಲಿ ದೇವರ ಜನರು தேவ சமூகத்துக்கு நேராக நிற்கிறார்கள். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். ದೇವರೇ ಅಂತ ಕೂಗುತ್ತಾರೆ. எங்களை அழிக்கும்படியாக, ಇವರನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, எங்களை கொல்லும்படியாக ನಮ್ಮನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ இதோ இந்த மனிதன் படையெடுத்து வருகிறார். ಓ ಈ ವ್ಯಕ್ತಿ ಸೈನ್ಯವನ್ನು ಎತ್ಕೊಂಡು நாங்க ಬರುತ್ತಾನೆ. என்ன செய்வோம் என்று சொல்லி ನಾವೇನ್ ಮಾಡೋದಂತ சகல ಹೇಳಿ ஜனத்தாரும் அங்கே கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ಸಕಲ ಜನರು ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதை கர்த்தர் கண்டார். ಅವರು ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವ ದೇವರು ಕಂಡರು. சகல ஜனத்தார் முன்பே வருவதற்கு முன்பாக ಸಕಲ ಜನರಿಗೆ ಮುಂದೆ ಬರುವುದಕ್ಕೆ கர்த்தர் இந்த ಮುಂಚಿತವಾಗಲೇ சவுலை சந்திக்கிறார். ಕರ್ತನ ಈ ಸೌಲನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அங்கே தெளிவாய் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கவனியுங்கள். ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க அங்க நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. தேவ பிள்ளைகளே கவனிங்க. ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಗಮನಿಸಿ. ஆண்டுடைய வார்த்தை சரியாய் இருக்கிறது. படிக்கலாம். 2, 3, 4 வசனம் படிப்போம். இந்த மார்க்கத்தாராகிய ஆ. புருஷரையாகிலும் ஆ. ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடி அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் உடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமென். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் இயேசு நானே முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இங்கே முதலாவது நீங்க கவனிக்கும்போது ಇಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ கர்த்தரின் பாதத்தில் உட்கார்ந்த மரியாளுக்கு ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ ಮರ್ಯಾದೆ நல்ல பங்கை கர்த்தர் கொடுத்தார். ಒಳ್ಳೆ ಭಾಗವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. இங்க கர்த்தராகி கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற ಇಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವರಾಗಿ இந்த சவுல் ಈ ಸೌಲನು பவுலாக மாறுகிறார். ಪೌಲಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. இவர் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா நிற்கிறார். ಇವನು ದೇವರ ಮುಂದೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கிறார். ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஹalleluya. 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 சவுலாய் இருக்கிற சவுலாಗಿ ಇರುವಂತ இப்ப இவர் பவுலாக மாறுகிறார். ಇವಾಗ ಪೌಲಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. பாருங்க, அவர் விழுந்த உடனேயே ಅವನು ಬಿದ್ದ ಕೂಡಲೇ அங்க பாருங்க, அவன் தரையிலே விழுந்தான். ಅವನು ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದನು. அப்பொழுது சவுலே சவுலே ಆಗ ಸೌಲನೇ நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். ನೀನು ಯಾಕೆ ನನ್ನ ಹಿಂಸೆ நீ ಪಡಿಸುತ್ತೀಯೆ? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் ಯಾಕೆ ನನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೀಯೆ என்று தன்னோடு நம்மை சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். ಹೀಗಾಗಿ ಹೇಳುವಂತ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿದನು. அதற்கு அவன்
அவன் ಅದಕ್ಕೆ ಅವನು ஆண்டவரே ಕರ್ತನೇ நீ யார் என்றான். ನೀನು ಯಾರೆಂದು அதற்கு ಕೇಳಿದನು. ಕರ್ತನು ನೀನೇ, ஆமென், நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವ ಯೆಹೋವೈಸುವ ஹalleluya. ஹalleluya. நீங்கள நானும் எப்போயோ கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோம். ನಾನು ಯಾವಾಗ ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நமக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களே கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டிருப்போம். ನಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಇರುವಾಗಲೇ ನಾವು ದೇವರನ್ನು ஒரு ಆಲಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. சிலர் தான் இப்ப தெரிந்து கொண்டிருப்போம். ಕೆಲವರು ಈಗ ದೇವರು ஆனா ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நாம கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா நிக்கிறோமா? ಆದ್ರೆ ದೇವರ ಮುಂದೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೀವಿ. நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ? இந்த சவுலாகிய பவுல் ಈ ಸೌಲಾಗಿರುವಂತ இவர் ಪೌಲನು பட்டணமாய் போகும் பொழுது ಇವನು ಪಟ್ಟಣವಾಗಿ கர்த்தர் ಹೋಗುವಾಗ இவரை எப்படி தொட்டார்? ದೇವರು ಹೇಗೆ ಇವನನ್ನು இவர் ಮುಟ್ಟಿದರು, எப்படி மனம் திரும்பினார்? ಹೇಗೆ ಮನ ತಿರುಗಿದನು, கர்த்தருக்காக இவர் என்ன செய்கிறார் ದೇವರಿಗಾಗಿ ತನ್ನ ಏನ್ ಮಾಡಿದನು என்ற சாட்சி, சத்தியத்துக்காக சாட்சியாய் நின்றார். ಹೀಗಾಗಿ ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತನು. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சாட்சி இருக்கிறது? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದ ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ, உண்மை இல்லாத சாட்சி இருக்கிறது, ನಿಜವಿಲ್ಲದ ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ, வேறுபாடான சாட்சி இருக்கிறது, ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ, மாயமான சாட்சி இருக்கிறது. ಮಾಯವಾದ ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ. கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு ಕ್ರಿಸ್ತನ ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು நம்ம மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ಏಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. நமக்குள்ள சாட்சி இல்லை. ನಮ್ಮೊಳಗೆ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ. ஒரே ஒரு முறைதான் ಒಂದೇ ಒಂದು ಬಾರಿ இந்த சவுலை கர்த்தர் தொட்டார். ಈ ಸೌಲನ ದೇವರ ಮುಟ್ಟಿದರು. அவருடைய கண்கள் பார்வையற்று போய்விட்டது. ಅವರ ಕಣ್ಣುಗಳು ದಿಸಲದೇ ಹೋಯಿತು. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை தெரிந்து கொண்டோம்? ನಾವು ಯಾವ ರೀತಿಯ ದೇವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. நமக்கு கால் போய் இருக்கிறதா? ನಮಗೆ ಕಾಲಿದ್ಯಾ, கை போய் இருக்கிறதா? ಕೈ ಹೋಗಿದ್ಯಾ, கண்ணு போய் இருக்கிறதா? ಕಣ್ಣು ಹೋಗಿದ್ಯಾ, மூக்கு போய் இருக்கிறதா? ಮೂಗು ಹೋಗಿದ್ಯಾ, வாய் போய் இருக்கிறதா? ಬಾಯಿ ಹೋಗಿದ್ಯಾ? இல்ல. ಇಲ್ಲ. ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ಯಾವುದೋ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದೇವೆ. ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் தொடப்பட்டு இருக்கிறோம். ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆனா அவருக்கு நம்ம சாட்சியாಗಿ இருக்கிறோமா? ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದೀವಾ? ஆனா இந்த சவுலாகிய பவுல் ಅದು ಈ ಸೌಲಾಗಿರುವಂತ ಪೌಲನು கர்த்தருக்கு சாட்சியா நிக்கிறார். ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತನು. வாழ்ந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், ಬದುಕದ ದೇವರಿಗಾಗಿ செத்த ಬದುಕುತ್ತೇನೆ, கிறிஸ்துவுக்காக சாவேன். ಸತ್ತದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಸಾಯುತ್ತೇನೆ. வாழ்ந்திருக்க தெரியும், ನನಗೆ ಬದುಕಿರೋಕೆ ಗೊತ್ತು, தாழ்ந்திருக்கும் தெரியும் என்று ನನಗೆ சொல்லி ತಗ್ಗಿಸಿರೋದಕ್ಕೆ ಗೊತ್ತು. கர்த்தருக்கு முன்னாக தன்னை அர்ப்பணித்தார். ದೇವರ ಮುಂದೆ ತನ್ನನ್ನೇ ಅರ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು, தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. அவருடைய மரணம் சாதாரண மரணம் அல்ல, ಅವನ ಮರಣವು ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ, அவருக்கு ஒரு கொடூரமான மரணம். ಅದು ಕೊಠೋರವಾದ இன்னைக்கு ಮರಣವು. உனக்கு எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ನಿನಗೂ ನನಗೂ ಆ ರೀತಿ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬಂದರೆ நாம் எப்படி சாட்சியா நிப்போம்? ನಾವು ಹೇಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ஒரு வயிறு ನಿಲ್ತೇವೆ? வலி வந்தாலே சாட்சியா நிப்பதில்ல, ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಒಳಿ ಬಂದ್ರೆ ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ, ஒரு தலைவலி வந்துட்டா சாட்சியா இருப்பதில்ல, ಒಂದು ತಲೆನೋವು ಬಂದ್ರೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ, கொஞ்சம் குடும்பத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா சாட்சியா இருப்பதில்ல. ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಚಿಕ್ಕದಾಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ இயேசு ஏன் என்னை கைவிட்டுட்டார்? ಯೇಸು ಯಾಕೆ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು? அவர் ஏன் மறந்தாரு? ಅವ್ರು ಯಾಕೆ ನನ್ನ ಮರೆತು ಬಿಟ್ಟರು? ஏசாயா தீர்க்கதரிசி 49 அங்கே 14 வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. ಯೇಸು 49:11 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தரனை மறந்தார், ದೇವರು ನನ್ನ ಮರೆತು ಬಿಟ್ಟರು, கர்த்தரனை கைவிட்டார். ದೇವರನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು. இப்படிதான் நீங்கள் நானும் சொல்லுகிறோம். ಹೀಗಾಗಿ ನೀವು ನಾವು ಹೇಳ್ತಾ இந்த ಇದ್ದೀವಿ. ஏசாயா 49:14 இப்படி சொல்லுகிறார். ಯೇಸು 49:16 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. வாசிக்கலாம். ಓದಿರಿ. சீயோனோ, ஆ, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று ஆண்டவர் என்னை சொல்லுகிறார். மறந்தார் என்று. ஹalleluya ಹalleluya, சொல்லுங்க. ஹalleluya. ಹalleluya. இன்னைக்கு நாம அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. கொஞ்சம் கடன் பெருசாயிட்டா, ಸ್ವಲ್ಪ ಸಾಲ ಹೆಚ್ಚಾದರೆ, இல்ல வீட்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை உண்டாயிருச்சுன்னா, ಮನೆಯಲ್ಲಿ ಏನೋ ಚಿಕ್ಕ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟಾದರೆ, இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்றோம். ಇವತ್ತು ನಾವು ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತೇವೆ. நான் என்ன அப்படி தாண்டாத செஞ்சிட்டேன், ನಾನು ಏನು ಬೇಡವಾದ ಮಾಡಿದ್ದೇನೆ, நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், ನಾನು ಹೇಗೆ ಆಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ, ஏன் அந்த கர்த்தர் எனக்கு கை கொடுக்கல, ಯಾಕೆ ದೇವರು ನನಗೆ ಕೈ ಕೊಡಲಿಲ್ಲ, ஏன்னா பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி நான் இப்படி ஆயிட்டேனே. ಯಾಕೆ ಪಾಸ್ಟ್ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾನು ಈಗ ಆಗ್ಬಿಟ್ನಲ್ಲ. ஒரு வாலிபன் அழுகிறான், ಒಂದು ಯವನಸ್ಥನು ಅಳುತ್ತಾನೆ, அவனுக்குரிய கடன் பாரம் பெரிதாகி இருக்கிறது. ಅವನ ಸಾಲವು ಹೆಚ್ಚಾಗಿದೆ, அந்த கடன் பாரத்திலிருந்து வெளிவரதுக்கு அவனுக்கு வழி தெரியல. ಆ ಸಾಲ ಭಾರದಿಂದ ಹೊರಗೆ ಬರಕ್ಕೆ ಅವನಿಗೆ ದಾರಿ இந்த ಇಲ್ಲ. சின்ன வயசுல என் மேல இப்படி ஒரு பாரமா, ಈ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ನನ್ನ ಮೇಲೆ ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ இந்த ಭಾರ, கடன் பாரத்தை நான் எப்படி சுமப்பேன், ಈ ಸಾಲ ಭಾರ ಹೇಗೆ இந்த ತೀರಿಸುವುದು, குடும்பத்துல நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே, ಕುಟುಂಬದಿಗಾಗಿ எனக்கு ಕಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ, யார் உதவி செய்வா, ನನಗೆ ಯಾರು ಸಹಾಯ எனக்கு ಮಾಡ್ತಾರೆ, யார் உதவி செய்வா, ನನಗೆ ಯಾರು ಸಹಾಯ இப்படி அவன் ಮಾಡ್ತಾರೆ, புலம்பிக் கொண்டு இருக்கிறானே. ಹೀಗಾಗಿ ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா சத்தியத்துக்காக அவன் சாட்சியா இருக்கிறானா? ಅವನು ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾನ, அவனுடைய வழி எப்படி இருக்கிறது, ಅವನ ದಾರಿ ಯಾವ ರೀತಿ அவனுடைய ಇದೆ? படிப்பு என்ன, ಅವನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಏನು? அவனுடைய உத்தியோகம் என்ன, ಅವನ ಕೆಲಸವೇನು? அவன் எந்த நிலைமையில இருக்கிறான்? ಅವನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ஆனா ಇದ್ದಾನೆ? கடனை நினைச்சு அழுகுறான், புலம்புறான். ಅವನು ಸಾಲವನ್ನು ನೆನೆಸಿ ಅಳುತ್ತಾನೆ, ஆனா ಗೋಳಾಡುತ್ತಾನೆ. அவனை கொண்டு போகிறவன் நடத்துகிறவர் யார்? ಆದ್ರೆ ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ನಡೆಸುವವರು ಯಾರು? ஹalleluya. ஹalleluya. அவன் புலம்புறான், ಅವನು
ಗೋಳಾಡುತ್ತಾನೆ, அழுகிறான். ಅಳುತ್ತಾನೆ. நான் நிக்க போகிறேன், ನಾನು ಹೇಗೆ இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர போகிறேன்? ನಾನು ಹೊರಗೆ ಬರುತ್ತೇನೆ. என கண்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವ உன்னை ಜನರೇ, கர்த்தர் எதற்காக தொட்டா? ನಿನ್ನ ದೇವರು ಏನಕ್ಕಾಗಿ எதற்காக ಮುಟ್ಟಿದರು? தொட்டா? ಏನಕ್ಕಾಗಿ அதற்காக ಮುಟ್ಟಿದರು? நீ நடக்கிறாயா? ಅದಕ್ಕಾಗಿ ನೀನು ನಡೆಯುತ್ತೀಯಾ? சபையில 100 பேர் இருக்கலாம், ಸಭೆಯಲ್ಲಿ 100 ಜನ ಇರಬಹುದು, சபையில 400 பேர் இருக்கலாம், ಸಭೆಯಲ್ಲಿ 400 ಜನ ஏன் ಇರಬಹುದು, 1000 பேர் இருக்கலாம். ಯಾಕೆ 1000 ಜನ அதுல ಇರಬಹುದು. 3 பேரை கர்த்தர் என்ன செய்கிறார்? ಅದರಲ್ಲಿ 3 ಜನ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஊழியக்காரனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கிறார். ಸೇವಕರ ಮುಂದಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. சபையில எத்தனையோ பேர் வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ. ஒரு சில பிள்ளைகளுக்கு தான் இசை ஞானம், இசையில உட்கார வைக்கிறார். ಕೆಲವರಿಗೆ ಮಾತ್ರ ಮ್ಯೂಸಿಕ್ ಬಾರಿಸುವಂತ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು சபையில ಕೊಡುತ್ತಾರೆ. எத்தனையோ உமன்ஸுங்க அம்மாமாருங்க இருப்பாங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ತಾಯಂದಿರು ಇರುತ್ತಾರೆ. அதுல ஒரு 4 பேர் 5 பேர் மட்டும் தான் அதுக்கு லீடராக வைப்பா. ಅದು 4-5 ಜನ ಮಾತ್ರ ಲೀಡರ್ ಆಗಿ ದೇವರು ಆರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. சபையில எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಇರುತ್ತಾರೆ. அதுல ஒரு 3 பேர்ல லீடராக வைப்பா. ಅದರ ಒಂದು 3 ಜನ ಮಾತ್ರ ಲೀಡರ್ ಆಗಿ ಇಡುತ್ತಾರೆ. பாஸ்டருக்கு அடுத்த அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கணும்னா ಪಾಸ್ಟ್ಗೆ ಮುಂದಿನ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟ್ ಆಗಿ ಇರಬೇಕಂದ್ರೆ சபையில எத்தனை பேர் ஞானவான்கள் இருப்பாங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬುದ್ಧಿವಂತರು அதுல ಇರುತ್ತಾರೆ. ஒருத்தரையோ 2 பேரை தான் கர்த்தர் வைப்பா. ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿಬ್ಬರದ್ದು ಮಾತ್ರ ದೇವರು ஏன் ಇಡುತ್ತಾರೆ. இப்படி இவர்களை விசேஷமாய் தெரிந்து கொள்ளுகிறார்? ಯಾಕೆ ಇವರು ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ இவர்களை ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? கர்த்தர் முத்திரை போடுகிறார், ಇವರು ದೇವರು ಮುದ್ರೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. இவர்களை அபிஷேகிக்கிறார். ಇವರು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾರೆ. இவனால தான் இந்த காரியம் முடியும், ಇವರಿಂದನೇ ಕಾರ್ಯವಾಗುವುದು. இந்த பெண்ணால தான் இந்த காரியம் முடியும், ಈ ಸ್ತ್ರೀಯಿಂದಲೇ ಕಾರ್ಯವಾಗುವುದು. இவங்களால தான் ஊழியத்தை கட்ட முடியும், ಇವರಿಂದ ಸೇವೆಯನ್ನು ಕಟ್ಟಕ್ಕಾಗುತ್ತದೆ. இவங்களால தான் சபையை கட்ட முடியும், ಇವರಿಂದ ಸಭೆ ಕಟ್ಟಕ್ಕಾಗುತ್ತದೆ. இவங்களால தான் இசைக்க முடியும், ಇವರಿಂದ ಮ್ಯೂಸಿಕ್ இவங்களால ಬಾರಿಸಕ್ಕಾಗುತ್ತದೆ. தான் யூத்துக்கு சொல்ல முடியும். ಇವರಿಂದ ಯವನಸ್ಥ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. அப்படி நினைச்சுதான் ಹಾಗೆ ನೆನೆಸಿ கர்த்தர் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்தானத்தை, ஒவ்வொருத்துக்கும் ஒரு பொறுப்பை தருகிறார். ದೇವರು ಒಂದೊಂದಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಸ್ಥಾನ, ಒಂದೊಂದು ಕರ್ತವ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. பாடுகிறதுக்கு எல்லாருக்கும் பாடுகிறதுக்கு வரம் இருக்காது, ಎಲ್ಲರಿಗೂ ಹಾಡುವಂತ ವರ ಇರುವುದಿಲ್ಲ. ஒரு சிலருக்கு தான் பாடக்கூடிய அந்த கிஃப்ட் இருக்கும். ಕೆಲವರಿಗೆ ಮಾತ್ರ ಹಾಡುವಂತ ಬಹುಮಾನ ಇರುತ್ತದೆ. அவங்க ஆராதிக்கும் போதே பிசாசு ஓடுவா, ಅವರು ಆರಾಧಿಸುವಾಗ ಸೈತಾನ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. சரீரங்கள் விடுதலை பெறும். ಶರೀರ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஆனா அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? ಹೇಗೆ ನಾವು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ? இன்னைக்கு சபைக்குள் இருக்கிற பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள்? ಇವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಬದುಕುತ್ತಾರೆ? சத்தியத்துக்கு சாட்சியாய் இருக்கிறார்களா? ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರಾ? அழைத்தவருக்கு சாட்சியாய் இருக்கிறார்களா? ಕರೆದ ಇರೋ ಆತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರಾ? அவர்கள் என்னென்ன பெருமையை தேடுகிறார்கள்? ಅವರು ಏನೇನೆಲ್ಲ ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. பொறுப்பு மட்டும் வேணும், ಕರ್ತವ್ಯ ಮಾತ್ರ ஆனா ಬೇಕು. கர்த்தருடைய வேலை வேணாமா? ಆದ್ರೆ ಕರ್ತನ ಕೆಲಸ ಬೇಡವಾ? சபைக்காக நீ எப்படி ஓடுகிறாய்? ಸಭೆಗಾಗಿ ಹೇಗೆ ಓಡುತ್ತೀಯಾ? சபைக்காக நீ எதை செய்கிறாய்? ಸಭೆಗಾಗಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೀಯಾ? பொறுப்பு வந்த உடனேயே ನೀನು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಬಂದಿದ உனக்குள்ள ಕೂಡಲೇ வெறுப்பும் வருகிறது. ನಿನ್ನೊಳಗೆ ದ್ವೇಷಿಸೋದು ಬರುತ್ತದೆ. பொறுப்பு வரும் பொழுது ನೀನು ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಬಂದ ಕೂಡಲೇ வெறுப்பும் வருகிறது. ದ್ವೇಷಿಸೋದು ஏன் ಬರುತ್ತದೆ. வெறுப்பு வருது தெரியுமா? ಯಾಕೆ ದ್ವೇಷ ಬರುತ್ತದೆ? எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க, ನನ್ಗೆ ಈ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நாளைக்கு இந்த செலவெல்லாம் என் மேல தான் போடுவாங்க, ನಾಳೆ ಈ ಖರ್ಚು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಾರೆ. இந்த செலவெல்லாம் என் மேல தான் ಈ வரும். ಖರ್ಚು ನನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. அதனால என்ன செய்யும் தெரியுமா? ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? பொய்யான சாட்சிகளை சொல்லுகிறோம். ಸುಳ್ಳಾದ ಸಾಕ್ಷಿಗಳು என்ன ಹೇಳ್ತೇವೆ. சொல்றோம்? ಏನ್ ಹೇಳ್ತೇವೆ? சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, ಶರೀರ ಬಲಹೀನತೆ குடும்பத்துல ಆಗಿದೆ. அம்மாவுக்கு இப்படிப்பட்ட பலவீனம், ತಾಯಿಗೆ ಬಲಹೀನತೆ என் ಇದೆ. வேலைக்கு போன நான் வேலையில எனக்கு சின்சியரா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಹೀಗಾಗಿ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. வேண்டாத பொய்களை சொல்லி ಬೇಡವಾದ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ಹೇಳಿ இல்லாததை தூக்கி நம் தலைமையில வைக்கின்றோம். ಇದೇ ಇರುವಂತ ಎಳೆದು ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நீ சொல்லி 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 ಹೀಗಾಗಿ ಹೇಳಿ ಹೇಳಿ இல்லாத பலவீனம் உனக்குள் வருகிறது. ಇಲ್ಲದೆ ಬಲಹೀನತೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ தாண்டி வெளியே போகிறாய். ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ದಾಟಿ ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? பொறுப்பில்லாத காரியத்தை தூக்கி உள்ள வச்சுக்கிறாய். ನೀನು ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಇಲ್ಲದ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಒಳಗೆ ಇಟ್ಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? அதனால உனக்குள்ள வேதனை, கண்ணீர், துக்கம், கவலை, போராட்டம் பெருகுகிறது. ಆದ್ರೆ ನಿನ್ನೊಳಗೆ ಚಿಂತೆ, ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ದುಃಖವಾದ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. இயேசுவுக்காக, ಯೇಸುವಿಗಾಗಿ, சத்தியத்திற்காக ಸತ್ಯಕ್ಕಾಗಿ உன்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ? சவுலாகிய பவுலை கர்த்தர் தொடுகிறார். ಸೌಲಾಗಿರೋ ಪೌಲನ ದೇವರು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. அங்க என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ನೀನು ಯಾಕೆ ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೀಯಾ? சபை மக்களே, ಸಭೆ ಮಕ್ಕಳೇ, சபை மக்களே, சபை நீ மக்களே, ஊழியக்காரன கேள்வி கேட்கல, ನೀನು ಸೇವಕರ ಪ್ರಶ್ನೆ நீ ಕೇಳಲಿಲ್ಲ. கர்த்தரை கேள்வி கேட்கிறாய். ನೀನು ದೇವರನ್ನೇ ಪ್ರಶ್ನೆ நீ ಕೇಳ್ತೀಯಾ? கர்த்தரை கேள்வி கேட்கிறாய். ದೇವರನ್ನೇ ಪ್ರಶ್ನೆ நீ ಕೇಳ್ತೀಯಾ? ஊழியக்காரட்ட போய் சொல்லல, ನೀನು ಸೇವಕರ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳಲಿಲ್ಲ. நீ கர்த்தர்ட்ட போய் சொல்லுகிற. ಬೇರೆ ಬಳಿ ಸುಳ್ಳಾಡುತ್ತೀಯಾ? நீ ஊழியக்காரத்துக்கு உண்மையா நடக்காம ಸೇವಕರಿಗೆ ನಿಜವಾಗಿ ನಡೆದೇ ಇರುವುದರಿಂದಲೇ நீ மற்றவங்கிட்ட நடந்துக்கிற காரியம் என்ன? ಬೇರೆಯವರ ಬಳಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವೇನು? ஆண்டவர் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க அவர் சொல்லுகிறார், ಆತನು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ನೀನು ಯಾಕೆ ನನ್ನ ಹಿಂಸೆ நீ ಪಡಿಸುತ್ತೀಯ? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ಯಾಕೆ ನನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೀ? ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கெல்லாம் ஊழியக்காரங்க உங்களுக்கு ஒரு வேண்டாதவனை போல உங்களுக்கு தெரிகிறது.
ಇವತ್ತರ ಸೇವೆಗೆ ನಿಮಗೆ ಬೇಡ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. உங்க முன்னால ஊழியக்காரங்க ஜோரா இருக்கணும். ನೀವು ಮುಂದೆ ಸೇವೆಗಳು ಜೋರಾಗಿರಬೇಕು. அப்படியே கார்ல வந்து இறங்கணும். ಹಾಗೆ ಕಾರಲ್ಲಿ ಬಂದು அப்படியே உங்க ಇಳಿಬೇಕು. முன்னால அப்படியே பேப்பர் நோட்டுங்க எடுத்து காட்டணும். ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಪೇಪರ್ ನೋಟ್ಗಳಾಗಿ உங்க கிட்ட வந்து ஊழியக்காரன் பொய் சொல்லணும். ನಿಮ್ಮ ಬಳಿ ಸೇವಕ ಸುಳ್ಳು உங்களை ஏமாத்தணும். ನಿಮ್ಮನ್ನು உங்க கிட்ட ಏಮಾರಿಸಬೇಕು. நடிக்கணும். ನಿಮ್ಮ ಬಳಿ ನಾಟಕ உங்க கிட்ட ಮಾಡಬೇಕು. இருந்து அப்பப்ப சொரக்கிக்கிட்டே இருக்கணும். ನಿಮ್ಮ ಬಳಿ ಆವಾಗ ನೀವು ಎತ್ಕೊಂಡೇ ಇರಬೇಕು. அந்த ஊழியக்காரர் தான் உங்களுக்கு பெருமையா இருக்கும். ಆ ಸೇವೆಗೆ ನಿಮಗೆ ಹೆಮ್ಮೆಯಾಗಿರುತ್ತದೆ. உண்மையான ஊழியக்காரனுக்கு இடம் கிடையாது. ನಿಜವಾದ ಸೇವಕರಿಗೆ ಸ್ಥಳವಿರುವುದಿಲ್ಲ. உண்மையான ஊழியக்காரனுக்கு இடம் கிடைக்காது. ನಿಜವಾದ ಸೇವಕರಿಗೆ அந்த ಸ್ಥಳವಿರುವುದಿಲ್ಲ. உண்மையான ஊழியக்காரனை பார்த்து ಆ ನಿಜವಾದ ಸೇವಕರನ್ನು உண்மைக்கு மாறானதை நீ சொல்லிக் கொண்டிருப்பா. ನಿಜಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ಹೇಳುತ್ತೀಯಾ? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ಯಾಕೆ ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೆ? முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாய் இருக்கிறது அல்லவா? ಮುಳ್ಳಿನಲ್ಲಿ ಉದಿಸುವುದು ನಿನಗೆ ಕಠಿಣವಾಗಿದೆ. ஹalleluya, ஆமென். நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். ನಿನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೆ. நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். ನಿನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೆ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಚನರೇ, சத்தியத்துக்கு சாட்சியா நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಡೆಯಕ್ಕೆ கர்த்தருக்கு ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. முன்பாக சாட்சியாய் இருங்கள். ದೇವರ ಮುಂದೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ உங்களுக்கு ನಿಲ್ಲಿರಿ. என்ன பொறுப்பு கொடுக்கிறதோ ನಿಮಗೆ ಏನು ಜವಾಬ್ದಾರಿ அந்த ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, பொறுப்புல சாட்சியாய் இருங்க. ಆ ಜವಾಬ್ದಾರಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ஏதோ ನಿಲ್ಲಿರಿ. ஒரு கடமைக்கு வராதீங்க. ಏನೋ ಒಂದು ஏதோ ಕರ್ತವ್ಯಕ್ಕಾಗಿ ஒரு இது ಬರಬಾರದು. சாக்கு போக்கு வராதீங்க. ಏನೋ ಒಂದು ಸಾವುಕಾರಕ್ಕಾಗಿ அது உங்க ಬರಬಾರದು. வாழ்க்கைக்கு நிரந்தரம் கிடையாது. ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಶಾಶ್ವತವಲ್ಲ. கர்த்தர் கொடுத்த பொறுப்பை மீறி நீ வேற என்ன நீ பொறுப்பு செய்ய போகிற? ದೇವರು ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿ ಮೀರಿ ಮತ್ತೆ ಏನ್ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೀಯಾ? அங்க உனக்கு சம்பாத்தியம் இல்லையா? ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ವರಮಾನವಿಲ್ಲವಾ? அங்க உனக்கு வருமானம் இல்லையா? ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ವರಮಾನವಿಲ್ಲವಾ? அங்க உன் பேர் பெருமைப்படுத்தலையா? ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಲಿಲ್ಲವಾ? அப்படிதானே நினைச்சு நீ பின்ன போய்கிட்டு இருக்கிற? ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರಿ இந்த ಸಹೋದರಿ, உலகம் உன்னை பெருமைப்படுத்த வேண்டாம். ಈ ಲೋಕ ನಿನ್ನ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸೋದು ಬೇಡ. கர்த்தர் ஒரு நாள் உன்னை பெருமைப்படுத்துவா. ದೇವರು ಒಂದೇ ನಿನ್ನ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஒரே நாள்ல ரெண்டு பேரும் மரிச்சு போனானுங்க. ಒಂದೇ ದಿನ ಇಬ್ಬರು ಸತ್ತೋದರು. ஒருத்தன் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து இருக்கிறார். ಒಬ್ಬನು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೇರಕ್ಕೆ ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ஒருத்தன் நரகத்துக்கு நேரா சாத்தானுக்கு முன்னால அடிமையாய் நிற்கிறார். ಒಬ್ಬನು ನರಕಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಸಾತಾನ ಬಳಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அந்த சாத்தானுக்கு முன்பு அக்கினிக்கு முன்பாக நிற்கிறவன் சொல்லுகிறார், அபிரகாமே என் ஆண்டவனே. ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಂತವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅಬ್ರಹಾಮನೇ, என்னால் இங்க நிற்க முடியவில்லை. ನನಗೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. என்னால் இங்க நிற்க முடியவில்லை. ನನಗೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. இதோ பார், என்னால் நிற்க முடியவில்லை. இதோ ನೋಡು, ನನಗೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. உங்களுடைய மடியில இருக்கிறவனுடைய அவன் எச்சிலிருந்து ஒரு சொட்டு தண்ணியாவது என் நாக்குல போடும். ನಿನ್ನ ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಯಲ್ಲಿ ಒಂದು ನಾಲ್ಗಿಂದ ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರು ನನ್ನ ಬಾಳಿಗೆಗೆ ಹಾಕಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அதற்கு ஆபிரகாம் சொல்றது என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಅಬ್ರಹಾಮ ಹೇಳುವುದು உனக்கும் எனக்கு ஒரு பெரிய பிளவு இருக்குப்பா. ನಿನಗೂ ನನಗೊಂದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಬಾಳವಿದೆ. நீ நினைச்சால நான் நினைச்சா அது நடக்காது. ನೀನ್ ನೆನೆಸಿದ್ರು ನಾನು ನೆನೆಸುವುದು ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. நான் இந்த இடத்துல உட்காரவருக்கு காரணமா இருந்தார், அவரால மட்டும்தான் முடியும். ನಾನು ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುವುದು ಅವರದ್ದಲ್ಲಿ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. இன்றைக்கு மனுஷனே நீ எனக்கு உனக்குன்னு பிளவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். ಇವತ್ತು ಮನುಷ್ಯನಿ ನನಗೆ ಅಂತ ಬೇಡವಾದ ಕಾರಣ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும்னு ஒரு பிளவை உண்டாக்கிட்டு இருக்கலாம். ನಿಮಗೂ ನಮಗೊಂದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ அந்த ಇರಬಹುದು. பிளவு எங்க கொண்டு போகும்? ಅದು ಎಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು அந்த ಹೋಗುತ್ತದೆ? பிளவு எங்க கொண்டு போகும்? ಅದು ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು அது ಹೋಗುತ್ತದೆ? நரகத்துக்கு கொண்டு போகும். ಅದು ನರಕಕ್ಕೆ ನೇರಾಗಿ அதற்கு ತೆಗೆದುಕೊಂಡು முன்னே ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். ಅದರ ಮುಂದೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳು. அந்த பிளவுக்கு நீ போவதுக்கு இடம் கூடாது. ಅದಕ್ಕೆ ಒಳಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. ஹalleluya. கர்த்தருக்கு முன்னால ದೇವರಿಗೆ ಮುಂದೆ சத்தியத்துக்கு சாட்சியா நில்லு. ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த சவுலாகிய பவுல் ಈ ಸೌಲಾಗಿರುವಂತ ಪೌಲನು கர்த்தருக்கு முன்பாக ದೇವರ ಮುಂದೆ சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்றார். ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அவன் நிமிர்ந்து நிக்கிறவராயிருந்தார். ಅವನು ನಿಲ್ಲುವಂತವನಾಗಿದ್ದನು. நான் சொல்றேன், நான் சொல்ற வரைக்கும் இரு. ನಾನು ಹೇಳುವ ತನಕ ಇರು. ஹalleluya. 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 ಆಮೆನ್. சொல்லுங்க. அந்த அத்தியாயத்தில் நீங்க கீழே வந்தீங்கன்னா, ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೆಳಗೆ அவர் ಬರುವುದಾದರೆ கண் தெரியாத அவருக்கு ಆ ಕಣ್ எங்க ಕಾಣಿರುವಂತ போக சொன்னார், அங்க போன பிறகுதான் அவருடைய கண் பார்வை தெரிகிறது. ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಕೇಳ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ ஹalleluya. ಕಾಣಿಸುತ್ತದೆ. சொல்லுங்க, ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. அந்த அத்தியாயத்தை அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ಆ ಅಧ್ಯಾಯವಾಗಿ ನೀವು ಓದಿಕೊಂಡು ಬರುವುದಾದರೆ கீழே வாங்க. ಕೆಳಗೆ ಬನ್ನಿರಿ. உடனே அவன் கண்களில் இருந்து ஆ, மீன் செதில்கள் போன்றவைகள் ஆ. விழுந்தது. ஆ. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஆமா, அதுக்கு மேல உள்ள வசந்த படிங்க இப்போ. அப்பொழுது அனனியா போய் அப்பொழுது வீட்டுக்குள் பிரவேசித்து ஆ. அவன் மேல் கையை அவன் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான ஆ. இயேசுவாகிய கர்த்தர் கர்த்தர் நீர் பார்வை நீ அடையும்படிக்கும் பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால்
பரிசுத்தாவினாலே நிரப்பும்படி பரிசுத்தாவினாலே உன்னை நிரப்பும்படி என்னை அனுப்பினார் என்றார். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவ மனுஷன் தொட்ட உடனே அங்க அற்புதம் நடக்கிறது. ದೇವರ ವ್ಯಕ್ತಿ ಮುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. உங்க வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ தேவ மனுஷன் உங்களுக்காக முழங்கால் படி போடுவதற்கு ದೇವರ ವ್ಯಕ್ತಿ ನಿಮಗಾಗಿ ಮೊಣಕಾಲು உங்க ಹಾಕುವುದಕ್ಕೆ மனசு சரியா இருக்கணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. தேவ மனுஷன் முழங்காடி போட்டா நீங்க ஜெயமாக மாறணும். ದೇವರ ಸೇವಕರು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದ್ರೆ ನೀವು ಭಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿ கண் ಮಾರ್ಪಡಬೇಕು. தெரியாதவன் அங்க சுகம் பெற்றார். ಕಣ್ ಕಾಣದೇ ಇರೋ ಸುಖ ಪಡೆದನು. உங்க வாழ்க்கை கூட சுகத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருகிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಸುಖಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஹalleluya. நீங்க கர்த்தருக்கு முன்ன சாட்சியா இருந்தாதான் ನೀವು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದರೇನೆ தேவ மனுஷன் உங்க வீட்ல வந்து உங்களுக்கு ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும். ದೇವರ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಿಮಗೆ ಅದ್ಭುತ நீங்க ನಡೆಯುತ್ತದೆ. கர்த்தருக்கு முன்ன சாட்சியா இல்லனா ನೀವು ದೇವರ ಮುಂದೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ தேவ மனுஷன் வந்து ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ದೇವ ದಾಸನು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. தேவ மனுஷன் வாயிலிருந்து தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்றாரு. ದೇವ ದಾಸನು ಬಾಯಿ ತೆಗೆದು ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುತ್ತಾರೆ. அந்த தீர்க்கதரிசி பிறகு நீ நடக்கறாயா? ಆ ಪ್ರವಾದನೆ ಪ್ರಕಾರ ನೀ ನಡೀತೀಯಾ? நீ நடக்கறாயா தேவ பிள்ளையே? ನಡೀತೀಯ ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ? நடந்தாதானே அந்த மனுஷன் வந்து உன் தலை மேல கை வைக்கும்போது அங்க அற்புதம் நடக்கும். ನೀ ನಡೆಯುತ್ತಾನೆ ಅಲ್ಲ ದೇವರ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಬಂದು ಕೈ ಇಡುವಾಗ ಅದ್ಭುತ ஆண்டவர் ನಡೆಯುತ್ತದೆ. உனக்கு அந்த அற்புதத்தை நிறைவேற்றுவாரு. ದೇವರಿಗೆ ಅದ್ಭುತ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. நீ தான் அந்த மனுஷனுக்கு விரோதமா நடக்கறாயே, ನೀನು ದೇವರ ದಾಸನಿಗೆ வேண்டாததை பேசுறாயே, உனக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? ನಿನಗೆ ಹೇಗೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ? எப்படி உனக்கு அதிசயம் நடக்கும்? ಹೇಗೆ அதிಶಯ ನಡೆಯುತ್ತದೆ? தேவ பிள்ளையே, தேவர நீ மக்களே, சத்தியத்துக்கு சாட்சியாயிரு. ನೀನು ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರು. நீ சத்தியத்துக்கு சாட்சியா நில்லு. ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ அந்த ನಿಲ್ಲು. சத்தியத்துக்குடையவர் யார்? ಅಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕೆ ಒಳಗಾದವರು ಯಾರು? அவர்தான் இயேசு. ಆತನೇ ಯೇಸು. அந்த இயேசுவுக்கு சாட்சியாயிரு. ಆ ಯೇಸುವಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರು. சபைகளுக்குள்ள ಇವಾಗ ಸಭೆಯ ಒಳಗಡೆ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல உண்மையா இருக்கிறது இல்ல. ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಜವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. இஷ்டம் வருவீங்க, இஷ்டம் இல்லைன்னா போவீங்க. ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇದ್ರೆ ಬರ್ತೀರಾ, ಇಷ್ಟ ಅಂದ್ರೆ ಹೋಗುತ್ತೀರಾ. ஏதோ கொடுத்திருக்கிறாரு, ಏನೋ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அதுனா சும்மாவா கொடுத்திருக்கிறாரு, ಅದೇನು ಸುಮ್ಮನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, பார்க்கலாம் போ. ನೋಡೋಣ ಹೋಗು. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். அப்ப நீ அழுகும் பொழுது, ಅವಾಗ ನೀನು நீ ಅಳುವಾಗ, புலம்பும் போது, ನೀನು இந்த ಗೋಳಾಡುವಾಗ, காரியத்துக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவனே கதறும் பொழுது, ನಾನು ಇವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ ನಾನು அப்ப ಗೊಳ್ಳೋದವಾಗ, இயேசு சொல்வாரு, பார்க்கலாம் போ. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಹೋಗು ನೋಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. ஊழியக்கார மூலம் தான் கர்த்தர் பேசுறாரு. ಸೇವಕ ನಿಮಿತ್ತ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஊழியக்கார மூலம் தான் சொல்றாரு. ಸೇವಕ ನಿಮಿತ್ತವೇ அதை நீ ಹೇಳ್ತಾರೆ. அசால்ட்டா எடுத்துக்கிட்டு, ನೀವು ಜಾಗ್ರತೆ வேண்டாததா எடுத்துக்கிட்டு, ಬೇಡವಾದ அதை ತೆಗೆದುಕೊಂಡು நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு, ಅದನ್ನು ಕೇಳಿ அதுக்கு குறை சொல்லிக்கிட்டு, ಅದನ್ನು ಕೊರತೆ அதுக்கு ಹೇಳಿಕೊಂಡು ரெண்டு பேரை சேர்த்துக்கிட்டு, ಅದೇಬ್ರು ಸೇರಿಸಿಕೊಂಡು அப்படி இருக்கும் பொழுது ಹಾಗೆ ಇರುವಾಗ உன் காரியத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவா? ನಿನ್ನ ಕಾರ್ಯ ಹೇಗೆ ದೇವರು ஆண்டவர் ಜಯಪಡಿಸುತ್ತಾರೆ பாப்பாரு. ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. ஏன் ஊழியக்கார மூலமா நான் பேசுறேன், ನನ್ನ ಸೇವಕ ನಿಮಿತ್ತ இவன் ಮಾತಾಡುತ್ತೇನೆ, எப்படி நடக்கிறானே, ಇವನು ಹೇಗೆ இவனை எப்படி ನಡೆಯುತ್ತಾನಲ್ಲ, நான் ஆசீர்வதிப்பது? ಇವನನ್ನು ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸುವುದು? அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சாலும் ಹಾಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ ನೆನೆಸಿದರು சாத்தா விட மாட்டான். ಶೈತಾನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். அவன் வந்து டக்கு நின்றுவான். ಅವನು ಬಂದಾಗಿ இவன் ನಿಂತ್ಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த காரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ಇವನು ಈ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ இவனை எப்படி ಮಾಡುತ್ತಾನೆ. நீங்க ஆசீர்வதிப்பீங்க? ಇವನಿಗೆ ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் பாப்பாரு. ನಮ್ಮ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. சரி, இந்த வாரம் பார்க்கலாம், ಸರಿ, ಈ ವಾರ ನೋಡೋಣ, இந்த நாளை பார்க்கலாம். ಈ ದಿನ ನೋಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ கர்த்தரிடத்தில் உட்காருங்க. ದೇವರ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ கர்த்தரோடு நில்லுங்க. ದೇವರ ಜೊತೆಗೆ ನಿಲ್ಲಿರಿ. எப்படி? ಹೇಗೆ? கர்த்தருக்கு சாட்சியாக, ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ, ஆமென், ஆமென். சத்தியத்துக்கு சாட்சியாக ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ நிமிர்ந்து நில்லுங்க. ನೀವು தலை குனிய வேண்டிய அவசியம் இல்ல. ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಿ. ತಲೆ நீங்க உண்மையா இருந்தா ஏன் தலை குனியணும்? ನೀ ನಿಜವಾಗಿ ನನಗೆ ತಲೆ ಬಗ್ಗಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. உன் மேல எத்தனை பொய் குற்றச்சாட்டு சொன்னா உனக்கு என்ன? ನಿನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ತಪ್ಪಾದ ಸುಳ್ಳಾದ நான் அப்படிதான். ஆமென். ಆಮೆನ್. மனசுல ஒரு பாரம் வரும். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಭಾರ அப்ப ಬರುತ್ತದೆ. அந்த பாரத்தை அப்படியே நினைச்சு பாப்பேன். ಆ ಭಾರವಾಗಿ ನೆನೆಸಿ ನೋಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே பேசுவாரு, ದೇವರು நீ ಮಾತಾಡ್ತಾರೆ. என்னத்துக்குடா அதை நினைக்கிற? ನೀನು ಏನಕ್ಕೆ ಇದು ನೆನೆಸುತ್ತೀಯಾ? உன்னை பத்தி எனக்கு தெரியும். ನಿನ್ನ ಕುರಿತು ನನಗೆ ಗೊತ್ತು. நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் கூட இருக்கிற? ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ அந்த ಸಂಗಡ பொண்ணு ಇದೆಯಾ? சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான், நீ ஏன் எடுக்கிற? ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಇವನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಯಾಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். சொல்லுங்க, நான் சத்தியத்துக்கு சாட்சியா நான் நிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರೋದಕ್ಕೆ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. யாரை ஏமாற்றி நான் இதுவரையிலும் வாழல. ಯಾರನ್ನು ಏಮಾರಿಸಿ ನಾನು ಬದುಕಲಿಲ್ಲ. யாராவது ஒரு சாட்சி கொண்டு வாங்க பார்க்கல. ಯಾರಾவது ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಎತ್ಕೊಂಡು என்னை ಬನ್ನಿ. ஏமாற்றி இவர் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க. ನನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಿ ಇವರು ತೆಗೆದುಕೊಂಡ್ಬಿಟ್ಟರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அப்படி ஏமாற்றணும்னு நினைச்சிருந்தா, ಹಾಗೆ ಏಮಾರಿಸಬೇಕಂತ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. இன்னைக்கு நான் தான் கோடீஸ்வரன். ಇವತ್ತು ನಾನೇ ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ. கர்நாடகாவில் ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். ನಾನು ಒಂದು ಕರ್ನಾಟಕ ದೊಡ್ಡ ಒಂದು ಹಾಳಾಗಿರಬೇಕು. நல்ல ஒரு 2+ மனையில இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கலாம். ಒಳ್ಳೆ ಡೂಪ್ಲೆಕ್ಸ್ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. நல்ல பணத்து மேல படுத்துக்கிட்டு இருக்கலாம். ಒಳ್ಳೆ ಹಣದ ಮೇಲೆ ನಾನು ಮಲಗಿಕೊಂಡಿರಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க,
நான் கர்த்தருக்காக வாழ ನಾನು விரும்புகிறேன். ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕಕ್ಕೆ அவருக்கு ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. சாட்சியா இருக்க விரும்புகிறேன். ಅವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಕ್ಕೆ எனக்கு ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. 10 ரூபாய் கொடுக்கறாரா? 10 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರಾ? அந்த 10 ரூபாய் எனக்கு போதுமானதா இருக்கிறதா? ಆ 10 ರೂಪಾಯಿ ನನಗೆ ಸಾಕಾಗಂತದ್ದಾ? அதன்படி வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ಅದು ಪ್ರಕಾರ ಬದುಕಕ್ಕೆ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ஹalleluya. அப்ப முதல் எதுக்கு நிக்கணும்? ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ எப்படி? ನಿಲ್ಲಬೇಕು? முதல் என்ன செய்யணும்? கர்த்தரோடு உட்காரணும். இரண்டாவது ದೇವರ ಜೊತೆಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருக்கு சாட்சியா. ஆமென். ಎರಡನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ சொல்லுங்க ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ஆமென். ನಿಲ್ಲಬೇಕು. கர்த்தருக்கு சாட்சியாய் நிமிர்ந்து நிக்கணும். ஆமென். ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ஹalleluya. ಬೇಕು. இப்ப மூன்றாவது ஒரு காரியம். ಇವಾಗ ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. இப்ப கர்த்தரோடு நடக்கணும். ಇವಾಗ ದೇವರ ಜೊತೆಗೆ ನಡೆಯಬೇಕು. மூன்றாவது காரியம். ಮೂರನೇ ಕಾರ್ಯವು கர்த்தரோடு நடக்கணும். ದೇವರ ಜೊತೆ ನಡೆಯಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. யெசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்றாரு. 58ನೇ ಅಧ್ಯಾಯ 11 ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என்ன சொல்றார் பாருங்க. ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. கர்த்தர் நித்தமும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ஆ. மகா வறட்சியான காலங்களில் ஆ. உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆ. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆ. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஆ. வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ஆமென். நீயும் நானும் கர்த்தரோடு நடக்கும் பொழுது ನೀವು ನಾವು ದೇವರ ಜೊತೆ அவர் ನಡೆಯುವಾಗ நித்தம் நம்மளை நடத்துவா. ಅದು ನಿತ್ಯವೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. காலையில எப்படி நம்மளை நடத்தணும்? மத்தியானத்துல எப்படி நடத்தணும்? ಬೆಳಗ್ಗೆ ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕು? ராத்திரில எப்படி நடத்தணும்? ರಾತ್ರಿ ಹೇಗೆ நமக்கு ನಡೆಸಬೇಕು? எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்? ನಮಗೆ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಕೊಡಬೇಕು? அவர் கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ಆತನ್ನು ಕೊಟ್ಟು ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya. ஏன் அவர் நித்தம் நம்ம நடத்துகிறார்? ಆತನು ಯಾಕೆ ನಿತ್ಯವೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕು? உபாகமம் 32ஆம் அதிகாரம். ಧರ್ಮೋಪದೇಶಕನ 32ನೇ அங்கே ಅಧ್ಯಾಯ. வாங்க 32ஆம் அதிகாரம். 32ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே வாசிக்க வேண்டிய ஒரு வசனம். ಅಲ್ಲಿ ಓದಬೇಕಾದ ಒಂದು ವಾಕ್ಯವು. அங்கே 10வது வசனத்தை படிங்க. 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. பாழான நிலத்திலும் பாழான நிலத்திலும் ஊளையிடத்தில் உள்ள ஆ, வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை அவனை கண்டுபிடித்தார். ஹalleluya. அவனை ஹalleluya. நடத்தினார். ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. ஆமென். வெறுமையான இடத்துல கண்டுபிடித்த கர்த்தர் அவனை நடத்தினார். அவனை நடத்தினார். அவனை அவனை உயர்த்தினார். உணர்த்தினார். அவனை தமது அவனை தமது கண்மணி காத்தருளினார். போல காத்தருளினார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். உன்னை நடத்துகிற கர்த்தர் ನಡೆಸುವಂತ உன்னை ಕರ್ತನು எங்க கண்டுபிடிச்சாரு? ನಿನ್ನ ಎಲ್ಲಿ வெறுமையான ಕಂಡಿದ್ದಾರೆ? இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறார். ಅವಾಂತರ ದಾರಿಯಲ್ಲಿ ಕಂಡಿದ್ದಾರೆ. ஒருவேளை உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை வெறுமையான இடத்தை தள்ளி இருக்கலாம். ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವುದೆಲ್ಲ ಬೇಡವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ ತಳ್ಳಿರಬಹುದು. அவாந்தர வழியில இருந்திருக்கலாம். ನೀನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು. அங்கதான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறார். ಅಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಂಡಿಡಿದಿದ್ದಾರೆ. அங்க கண்டுபிடிச்ச ஆண்டவர் ಅಲ್ಲಿ ಕಂಡಿದ್ದ ದೇವರು தினமும் அவர் நடத்த விரும்புகிறார். ನಿತ್ಯವೂ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆமென். எப்படி நடத்த விரும்புகிறார்? ಹೇಗೆ ನಡೆಸಕ್ಕೆ மகனே ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ? இந்த இடத்துக்கு போ, ಮಗನೇ ಈ இந்த ಸ್ಥಳಕ್ಕೆ இடத்துக்கு ಹೋಗು. போகாத, ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ. இதை செய், ಇದನ್ನು ಮಾಡು. இதை செய்யாத, ಇದನ್ನು ಮಾಡಬೇಡ. இதை பண்ணு, ಇದು ಮಾಡು. இதை பண்ணாத. ಇದನ್ನ ಮಾಡಬೇಡ. அப்படி ஒரு உணர்வுகளை நமக்கு கொடுப்பார். ಹಾಗೆ ಒಂದು ಸ್ಪಷ್ಟವನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. அவனை கண்மணி போல ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வார். ಅವನನ್ನು ಕಣ್ಣಿನ ಗುಟ್ಟಿಯಾಗಿ ದಿನವೂ ಕಾಪಾಡುತ್ತಾ ಬರ್ತಾರೆ. அதனாலதான் சொல்லுது வேதம், ಅದು ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நித்த நித்த உன்னை நடத்துகிறவர். ನಿತ್ಯವೂ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವಂತ யார் உன்னை நடத்துறாங்களோ இல்லையோ, ಯಾರನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ யார் உன்னை நடத்துறாங்களோ இல்லையோ, ಯಾರನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ என் ಇಲ್ಲವೋ, கர்த்தர் உன்னை நடத்துவார். ನನ್ನ ದೇವರನ್ನ என் ನಡೆಸುತ್ತಾರೆ. கர்த்தர் உன்னை நடத்துவார். ನನ್ನ ದೇವರನ್ನ என் ನಡೆಸುತ್ತಾರೆ. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீ ದೇವಜನರೇ, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ರೂ ಸರಿ, எப்படிப்பட்ட வீட்டுல இருந்தாலும் சரி, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿದ್ರೂ ಸರಿ, எப்படிப்பட்ட வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, ಯಾವ ರೀತಿ ಕೆಲಸ ಜಾಗದಲ್ಲಿದ್ರೂ ಸರಿ, எப்படிப்பட்ட படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, ಯಾವ ರೀತಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಓದುವಂತ நீ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ರೂ எந்த ಸರಿ, இடத்துக்கு போனாலும் ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದ್ರೂ உன்னை ಸರಿ, கண்டுபிடித்த ஆண்டவர், ನಿನ್ನನ್ನು ಕಂಡಿಡಿದ ದೇವರು, உன்னை உணர்த்துகிற ஆண்டவர், ನಿನ್ನನ್ನು ಸ್ಪಷ್ಟಗೊಳ್ಳುವಂತ உன்னை ದೇವರು, கண்மணி போல காக்கிற ஆண்டவர், ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ ಗುಟ್ಟಿ ಅಂತ உன்னை ಕಾಯುವಂತ தினம் ದೇವರು, அவர் நடத்துகிறவராயிரு, ನಿತ್ಯವೂ ನಡೆಸುವಂತ அவர் தினம் உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். ನಿತ್ಯವೂ ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 32:8 ಹೇಳುತ್ತದೆ, உன்மேல கண்ணு வைக்கிறவர், ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಣ್ಣನ್ನಿಟ್ಟು உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், ಆಲೋಚನೆ ಹೇಳುವವರು, உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். ನಿನ್ನ ಕರೆ ಬಿಡಿದು ನಡೆಸುವರು. ஆகவே நீ பயப்பட வேண்டாம், ಆಗ ಭಯಪಡಬೇಡ, நீ கலங்க வேண்டாம், ಕಲವಲ நீ ಪಡಬೇಡ. வத்தாத நீரூற்றை போல இருப்பாய், ಯಾವುದೇ ಬಕ್ಕಿಲ್ಲದ ನೀರಾಗಿರುವೆ, நீ வளமிக்க தோட்டத்தை போல மாறுவாய்.
ತಂಪಾದ ತೋಟ ಆಗಿ ಮಾರ್ಪಡ್ತೀಯಾ நீ கர்த்தரால நடத்தப்பட வேண்டும். ನೀನು ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. கர்த்தவ கரத்தை பிடிச்சு நடத்தணும். ದೇವರಿನ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ನಡೆಸಬೇಕು. ஹalleluya சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. ஒரு தாய் அல்லது தகப்பன் ಒಂದು ತಾಯಿ ಅಥವಾ ஒரு ತಂದೆ பிள்ளையை பெற்று கையில் எடுத்த உடனே ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತು ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಿದ ಕೂಡಲೇ அந்த தகப்பன் தாய் அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாங்க? ಆ ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஹalleluya சொல்லுங்க என்ன பண்றாங்க? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அந்த பிள்ளை சிரிக்கவே சிரிக்காது. ಆ ಮಗು ನಗಿಯುವುದೇ ಇಲ್ಲ. அப்ப தூக்கிட்டு அப்பா சிரிக்கிற மாதிரி சிரின்னு சொல்றீங்களா இல்லையா? ಆವಾಗ ತಂದೆ ಅಪ್ಪ ನಾನು ನಗಿ அம்மா சொல்ல பாரு பாரு நான் அம்மா சிரிக்கிற மாதிரி சிரி அப்படின்னு சொல்றமா இல்லையா? ಮಗಳೇ ನೋಡು ನಾನು ನಗಿತೀನಿ ನೀನ್ ನಗಿ. ஹalleluya ஹalleluya ஆமென். அப்படியே கீழே குழந்தை இப்படி படுக்க வச்சுட்டு எங்க பாபா நவுந்துவான்னு சொல்றமா இல்லையா? ಹಾಗೆ ಮಗುನ ಕೆಳಗೆ ಹಾಕಿಬಿಟ್ಟು ಬಾಬಾ ಆಗಿ ನೀದಾಡ್ಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ஆமென். எங்க அம்மான்னு கூப்பிடு, ಅಮ್ಮ ಅಂತ ಕರಿ, எங்க அப்பான்னு கூப்பிடு ಎಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅಂತ ಕರಿ சொல்றமா இல்லையா? ಈಗ ಗೆಳತಿವಾ ಇಲ್ವಾ? கைப்பிடி அப்பா கை பிடிச்சுக்கோ, ತಂದೆ ಕೈ ಹಿಡ್ದುಕೋ, அம்மா கை பிடிச்சுக்கோ ತಾಯಿ ಕೈ ಹಿಡ್ದುಕೋ சொல்றமா இல்லையா? ಈಗ ಗೆಳತಿವಾ அந்த ಇಲ್ವಾ? பிள்ளை கையை பிடிச்சு நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு உண்டாகுது. ಆ ಮಗು ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ನಡೆಯುವಾಗ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ அந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ. குழந்தை நம்மள அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது என்ன சந்தோஷம் உண்டாகிறது. ಆ ಮಗು ನಮ್ಮನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅಂತ ಕರೆಯುವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவங்க பாஷையில இப்ப நான் தமிழ் பேசுறேன், ನಾನು ಇವಾಗ ತಮಿಳ್ என் ಮಾತಾಡುತ್ತೇನೆ. பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறத நான் பார்ப்பேன். ನನ್ನ ಮಗನ ಅಪ್ಪ ಅಂತ சில ಕರೆಯುವುದು இங்கிலீஷ் படுவாங்க டாடின்னு கூப்பிடு சொல்றாங்களா இல்லையா? ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಇರುವವರು ಡ್ಯಾಡಿ ಅಂತ ಕರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, டாடா டாடான்னு கூப்பிடுன்னு சொல்றாங்களா இல்லையா? டாடா ಅಂತ ಕರಿ ಅಂತ அந்தந்த ಹೇಳ್ತಾರಲ್ಲ. பாஷைக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்களா இல்லையா? ಅವರವ ಭಾಷೆಗೆ ತಕ್ಕ ಅವರು அப்ப உன்னை என்னை கர்த்தர் எப்படி நடத்துவா? ದೇವರು ಹೇಗೆ ஆவாந்தர வழியா இருந்தாலும் சரி, ಅವ್ರ ಅರಣ್ಯ ದಾರಿಯಾಗಿದ್ರು எந்த இடமா இருந்தாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಳವಿದ್ರು ಸರಿ, உன்னை கண்டுபிடித்தவர், ನಿನ್ನ ಕಂಡಿದ್ದವರು, உன்னை உணர்த்துகிறவர், உன்னை கண்மணி போல காக்கிறவர், ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ ಗುಟ್ಟೆ அவர் ಕಾಯುವಂತವರು, உன்னை தினமும் நடத்துவார். ಅವರು ದಿನನಿತ್ಯ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தரோடு நடக்க கற்றுக்கொள்ள ನೀವು வேண்டும். ದೇವರ ಜೊತೆಗೆ ಇರುವುದಕ್ಕೆ ತಿಳಿದುಕೋ. எப்படி நடக்கணும்? ಹೇಗೆ ನಡೆಯಬೇಕು? அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருக்க ಅವರಿಗೆ வேண்டும். ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. சங்கீதம் 128 முதல் வசனம் சொல்லுகிறது, ಇದು 128 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ அவருக்கு ಹೇಳುತ್ತದೆ. பயந்து நடக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವರು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சங்கீதம் 115 10 முதல் 16 வரை பார்க்கும் பொழுது 115 ಕೀರ್ತನೆ 10 ರಿಂದ 14 ತನಕ ನೋಡುವಾಗ அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். ಅಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. சங்கீதம் 115 தெளிவாய் சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆ 115 ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அங்கே நீங்க கவனிங்க, ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், ಆರೋನ ಕುಟುಂಬದವರ ದೇವರನ್ನೇ ನಂಬಿರಿ. அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாய் இருக்கிறார். ಅವರೇ ಅವರಿಗೆ ಕೇಡಗೂ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವರೇ கர்த்தரை நம்புங்கள், ದೇವರನ್ನೇ ನಂಬಿರಿ. அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாய் இருக்கிறார். ಅವರೇ ಅವರಿಗೆ ಸಹಾಯವ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿದ್ದಾರೆ. அவர் ஆசீர்வதிப்பார். ಆತನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಕುಟುಂಬದವರ அவர் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ಆರೋನ ಮನೆಯವರ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இப்பதான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮನೆ ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. வானத்தை பூமி படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರಿಂದ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ கர்த்தருக்கு ಹೇಳಿರಿ. பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಅದನ್ನು நீங்க ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தரோடு நடக்கும் பொழுது ದೇವರ ಜೊತೆಗೆ ನಡೆಯುವಾಗ தேவனுக்கு பயந்து நடங்கள், ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು அவர் ನಡೆಯಿರಿ. நித்தம் உங்களை நடத்துவார். ಅದು ನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நித்தம் உங்களை நடத்துவார். ನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮನ್ನು உங்க ನಡೆಸುತ್ತಾರೆ. காரியங்களை சந்தித்து நடத்துவார். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಿ உங்களுக்கு எதிராக வருகிற எந்த காரியத்தை ஜெயம் எடுத்து நடத்துவார். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಜಯವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. யுத்தம் செய்து நடத்துவார். ಯುದ್ಧವು ಮಾಡಿ போராடி நடத்துவார். ಹೋರಾಡಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. வெற்றியோடு நடத்துவார். ಜಯದಿಂದ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. ஆமென் சொல்லுவோமா? ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. கடைசியாக வருகிறேன் ಕೊನೆಯದಾಗಿ நான்காவது ஒரு காரியம், ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ. முதல் இயேசுவோடு உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಯೇಸು ಜೊತೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இரண்டாவது இயேசுவோடு நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ಯೇಸು ಜೊತೆಗೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. மூன்றாவது இயேசுவோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಮೂರನೇದಾಗಿ ಯೇಸು ಜೊತೆಗೆ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. இப்போ இயேசுவோடு ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். ಇವಾಗ ಯೇಸು ಜೊತೆಗೆ ಓಡುವುದಕ್ಕಾಗಿ
ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. Hallelujah. அன்றைய காலங்களில ಆವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ மைல் கணக்கா ஏக்கர் கணக்கா இயேசு சுவாமி நடந்து போனார். ಅವರ ಲೆಕ್ಕ ಮೈಲ್ ಕಣಕ್ಕಾಗಿ ಅವರು ಏಕರ್ ಲೆಕ್ಕರಾಗಿ ಅದು ನಡೆದು ಹೋದರು. சீசர்களும் அப்படிதான் நடந்து போனாங்க. ಶಿಷ್ಯರಾಗಿ ನಡೆದು ಹೋದರು. பட்டண பட்டணமா நடந்து போனாங்க. ಅವರ ಪಟ್ಟಣವಾಗಿ ನಡೆದು இன்றைய காலத்தை யோசித்து பாருங்க. ಇವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಯೋಚಿಸಿ இன்றைக்குள்ள ನೋಡಿ. பிள்ளைங்க பார்பர் ஷாப் போனா கூட வண்டி வேணும். ಇವತ್ತು ಮಕ್ಕಳು ಬಾರ್ಬರ್ ಶಾಪ್ ಕಟಿಂಗ್ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ பக்கத்துல இருக்கிற பார்பர் ஷாப் கடைக்கு போனா வண்டி வேணும். ಪಕ್ಕದ ಕಟಿಂಗ್ ಶಾಪ್ ஒரு ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ பால் வாங்கிட்டு வானா வண்டி வேணும். ಒಂದು ಹಾಲ್ ಪ್ಯಾಕೆಟ್ ತಗೊಂಬಂದ್ರೆ ಗಾಡಿ ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ இன்னைக்கு ஹalleluya. ஊழியக்காரர்களும் அப்படிதான். ಇವತ್ತು ಸೇವಕರು ಆಗಿ ஊழியக்காரர்களும் அப்படிதான் இன்னைக்கு. ಸೇವಕರು வண்டி ಆಗಿ இல்லனா ஊழியம் இல்ல. ಗಾಡಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸೇವೆ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. நாங்களா கடந்து வந்த பாதைகள் அப்படி அல்ல. ನಾವು ಹೊರಟು ಬಂದ ದಾರಿಗಳಾಗಿ ರೀತಿ ಅಲ್ಲ. கடந்து வந்த பாதைகள் அப்படி அல்ல. ನಾವು ಹೊರಟು ಬಂದ முள்ளு மேல நடந்திருக்கிறோம். ನಾವು ಮುಳ್ಳಿನ ಮೇಲೆ கல்லுகள் மேல நடந்திருக்கிறோம். ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ கால்ல ரத்தம் வந்து இருக்கிறது. ಕಾಲಿಗೆ ರಕ್ತ ಬಂದಿದೆ. காடு மேடு மேல ஏறி இருக்கிறோம். ನಾವು ಬಂಡೆ ಮೇಲೆಲ್ಲ ಹತ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. கிராமங்களுக்குள்ள நடந்து போய் இருக்கிறோம். ಗ್ರಾಮ ಒಳಗೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ವಿ. நான் திருமணத்துக்கு முன்னால ಮದುವೆಗೆ ಮುಂಚೆ சைக்கிள்ல போய் ஊழியம் செஞ்சிருக்கிறோம். ಸೈಕಲ್ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆமே கிராமமா சைக்கிள்ல போவோம். ನಾವು ಗ್ರಾಮವಾಗಿ ಸೈಕಲ್ ಹೋಗಿದ್ದೇವೆ. பின்னால பாத்தீங்கன்னா சைக்கிள்ல ಹಿಂದೆ ನೋಡಿದ್ರೆ ஒரு ಸೈಕಲ್ ಅಲ್ಲಿ ஒரு ப்ரொஜெக்டர் பெட்டி ஒன்னு வச்சிருப்போம். ಒಂದು ಪ್ರೊಜೆಕ್ಟರ್ ಪೆಟ್ಟಿಗೆ பிலிப் ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. போடுற பெட்டி. ಅದು ಫಿಲಂ ஜீசஸ் இயேசு சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு பெட்டி வச்சிருப்பான். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಕುರಿತು ಹಾಕುವಂತ ಫಿಲಂ சந்து ಆಗಿರುತ್ತದೆ. பந்தெல்லாம் சைக்கிள்ல தான் போவான். ನಾವು ಸೈಕಲ್ ಅಲ್ಲೇ ಹೋಗೋ ಸೈಕಲ್ ಅಲ್ಲೇ சில ಬರೋದು. நேரம் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா தலை மேல பெட்டி தூக்கிட்டு நடப்போம். ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಸೈಕಲ್ ಪಂಚರ್ ಆದ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ನಡೆಯುವುದು. இன்றைக்குள்ள ஊழியக்காரர்கள் நடக்க முடியுமா? ಇವತ್ತಿರದ ಸೇವಕರು ಆ ರೀತಿ இன்னைக்கு ನಡೆಯಕ್ಕೆ ஊழியத்துல வந்த ஒரே வருஷத்துல ಈ ಸೇವೆಗೆ ಬಂದ ಒಂದೇ கார் ವರ್ಷದಲ್ಲಿ பங்களா அப்படி இப்படின்னு மிதக்கி கொண்டு ಕಾರ್ ಬಂಗ್ಲಾ ಹಾಗೆ ಅವರು ನೇತಾಡಿಕೊಂಡು இன்னைக்கு சகல ஜனத்தார் முன்னால ಸಕಲ ಜನರ ಮುಂದೆ நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு பொய்களை சொல்லிக்கொண்டு ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬಂದೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸುಳ್ಳು ಮಾತುಗಳನ್ನು நீ கூட ಹೇಳಿಕೊಂಡು ஏமாற்றிக்கொண்டு ತಕ್ಷಣ ಎಲ್ಲರೂ ಏಮಾರಿಸಿಕೊಂಡು வாழ்க்கை வழியை பெரிய கௌரவமா காட்டக்கூடாது. ಜೀವಿತವನ್ನು ಗೌರವವಾಗಿ ತೋರಿಸಬಾರದು. கிறிஸ்துவுக்காக எத்தனை பாடு உன்கிட்ட இருந்திருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಎಷ್ಟು ಬಾರಿ ನಾನು ಒಳಗೆ ಇದೆ. கிறிஸ்துவுக்காக நீ அவமானப்பட்டு இருக்கிறாயா? ದೇವರಿಗಾಗಿ ಅವಮಾನ ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ? கிறிஸ்துவுக்காக நீ அடிக்கப்பட்டு இருக்கிறாயா? ದೇವರಿಗಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ? கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாயா? ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದೀಯಾ? கிறிஸ்துவுக்காக எந்த பாடு நீ பட்டு இருக்கிற? ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಯಾವ ಹೋರಾಟವನ್ನು கிறிஸ்துவுக்காக நீ எந்த ஓட்டம் ஓடி இருக்கிற? ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಯಾವ ಓಟವನ್ನು ಓಡಿದ್ದೀಯಾ? என்னுடைய வாழ்க்கையில நிறைய சாட்சிகள் உண்டு. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். ಎಷ್ಟು ಸಾಕ್ಷಿಗಳು ஆனா ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. இன்ன வரைக்கும் ಆದ್ರೆ ಇವತ್ತಿನ ತನಕ கர்த்தர் தான் நடத்தி வருகிறார். ದೇವರೇ ನಡೆಸಿ ಬರುತ್ತಾರೆ. அவருக்கு முன்னால அவருடைய கரம் பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ಅವರ ಮುಂದೆ ಆತನ ಕರ ಹಿಡಿದು ಓಡ್ತಾ எப்ப ಇದ್ದೀವಿ. ஆசீர்வதிக்கட்டுமா ஆசீர்வதிக்கட்டும். ಯಾವಾಗ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು எப்ப ಆಶೀರ್ವದಿಸಲಿ. உயர்த்தட்டுமா உயர்த்தட்டும். ಯಾವಾಗ ಎತ್ತಿಸಬೇಕು அவர் ಎತ್ತಿಸಲಿ. கரத்தை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ಅವರ ಕರ ಹಿಡಿದುಕೊಂಡು நீ ಓಡುತ್ತೀವಿ. பார்ப்பவருக்கு கேட்பவருக்கு சொல்வதற்கு என்ன தெரியுமா? ಇವಾಗ ನೋಡುವವರಿಗೆ ಕೇಳುವವರಿಗೆ ಹೇಳುವವರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಾ? அந்த காலத்துல இருந்து பார்க்கிற ಆ ಕಾಲದಿಂದ இவர் ನೋಡುತ್ತೇನೆ. இப்படியே தான் இருக்கிறார். ಇವರು ಹೀಗೆ ಇದ್ದಾರೆ. ஏன் பாஸ்டர் ஒரு சொந்த வீடு இல்லையா? ಯಾಕೆಪ್ಪ ಸ್ವಂತ ஒரு ಮನೆ சொந்த ಇಲ್ಲವಾ? கார் இல்லையா? ಸ್ವಂತ ಕಾರ್ ಇಲ್ಲವಾ? உங்களுக்கு பின்னால வந்து உங்களை பாருங்க. ನಿಮ್ಮಿಂದ ಬಂದಿದವರು ನೋಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அவங்கள எப்படி வந்திருப்பாங்கன்னு அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. ಅವರೆಲ್ಲ ಹೇಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳಿ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. எந்த விதத்துல வருகிறார்கள்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ? ஆண்டவருக்கு வந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் வேலை. ದೇವರಿಗಾಗಿ ದೇವರು ಮಾತ್ರ ಕೆಲಸ. கர்த்தர்கிட்ட வந்தா கர்த்தருக்கு மட்டும்தான் வேலை. ಕರ್ತನ ಬಳಿ ಬಂದ್ರೆ ಕರ್ತನ ಬಳಿ ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. எனக்கு நல்ல டெய்லரிங் தெரியும். ನನಗೆ ಒಳ್ಳೆ ಟೈಲರಿಂಗ್ ಕೆಲಸ என் ಗೊತ್ತು. மனைவிக்கு டெய்லரிங் தெரியும். ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಟೈಲರಿಂಗ್ என் ಕೆಲಸ வீட்ல ಗೊತ್ತು. மிஷின் இருக்கிறது. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಮಿಷನ್ ಇದೆ. ஹalleluya. இன்னைக்கெல்லாம் ஒரு பேண்ட் ஒரு சூட் தைச்சாலே போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு சூட் தைச்சா போதும். ಇವತ್ತು ಒಂದು ಪ್ಯಾಂಟ್ ಶೂಟ್ ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಹೊಲಿದ್ರೆ ಸಾಕು. யார் கையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. ಯಾವ ಕೈ ಎದುರು ನೋಡಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆனா இன்னைக்கு அதை நான் செய்ய விரும்பல. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಅದನ್ನ ಮಾಡಕ್ಕೆ முழு நேரம் ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. நான் கர்த்தருக்காக என்னை தந்திருக்கிறேன். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆಗಾಗಿ நான் கர்த்தருடைய ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நாமத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். ನಾನು ದೇವರ ನಾಮದ ಅಭಿಷೇಕ என்னை ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. பரிசுத்தவான்கள் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்கள். ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರ ಅಭಿಷೇಕ கர்த்தருடைய ಮಾಡಿದ್ದಾರೆ. வேலை செய்வதற்காக அபிஷேகம் பண்ணி ದೇವರ இருக்கிறார்கள். ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಭಿಷೇಕ நான் என் ಮಾಡಿದ್ದೇನೆ. குடும்பத்தார் நல்லா இருப்பதற்காக இன்னொரு வேலை செய்வதற்கு என்னை அபிஷேகம் பண்ணவில்லை. ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬದ ಇನ್ನೊಂದು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನ ஒரு காலத்துல சம்பாதிப்பதற்கு வேலையில இருந்த ಒಂದು ಕಾಲ ಸಂಬಂಧಿಗಾಗಿ ಕೆಲಸ ಮೇಲೆ ಇದ್ದೆ. அன்றைக்கு உலக வேலை. ಆವತ್ತು ಲೋಕವ ಕೆಲಸ. இன்னைக்கு உலகத்தை உண்டாக்கின கர்த்தருடைய வேலை. ಇವತ್ತು ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರ இன்னைக்கு ಕೆಲಸ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனே ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ದೇವರ கர்த்தருக்காக நீ இறங்கி வருகிறாய். ದೇವರಿಗಾಗಿ ಇಳಿದು ಬರುತ್ತೀಯಾ? நீ கலப்பை மேல கை வைத்து ஏன் பின்னிட்டு ஓடுகிறாய்? ಕಲದ
ತಲೆಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಯಾಕೆ ಹಿಂತಿರುಗಿ நான் ಓಡುತ್ತೀಯಾ? நாளைக்கு நல்லா இருக்கணும், ನಾನು ನಾಳೆಗೆ என் மனைவி ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, நல்லா இருக்கணும், ನನ್ನ ಹೆಂಡತಿ என் ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ನನ್ನ ಮಕ್ಕಳು அதனால ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. உலக ரீதியான பணம் தேவை. ಅದು ಲೋಕದ ಹಣವು ನನಗೆ ಬೇಕು. பணம் 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 என்று சொல்லி ಹಣವು ಹಣವು ಹಣವಂತೇಳಿ இன்னைக்கு பணத்துக்கு பின்னால ஓடுகிற கூட்டங்கள் எத்தனையோ இருக்கிறது. ಇವತ್ತು ಹಣದ ಹಿಂದೆ ಓಡುವಂತ ಎಷ್ಟೋ ஆனா ಕೂಟಗಳಿದೆ. இந்த ரவீந்திர சொல்லுகிற, நெஞ்ச தட்டி சொல்லுகிற, ಅದು ಸೇವಕ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, எந்த மனுஷன் பின்னால எந்த பணத்து பின்னால ஓடுகிறவன் அல்ல, ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯಿಂದನೂ ಯಾವ ಹಣದಿಂದ ಓಡುವಂತ ನಾನಲ್ಲ, கர்த்தருக்கு பின்ன ஓடிக்கொண்டு இருக்கிறார். ದೇವರಿಂದ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அற்பமா இருக்கா? பண்ணிக்கோ. ನಮ್ಮ ನೋಡಿ ನಿಮ್ಗೆ ಅಲ್ಪವಾಗಿ ಅನಿಸಿದ್ರೆ ನೀನು ಮಾಡಿಕೋ. என்ன ஒரு நாளும் என் ஆண்டவர் பட்டினியா வச்சதில்ல. ನನ್ನ ದೇವರು ಒಂದಿನ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿಂದ ಇಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை சுகமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸುಖವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. அன்றைக்கு கர்த்தருக்கு பின்னால் இருந்த எல்லா ஊழியர்களும் ಅವತ್ತು ದೇವರಿಂದ ಇದ್ದ ಎಲ್ಲ ಸೇವಕರು ஆண்டவருக்காகவே பாடுபட்டாங்க, ದೇವರಿಗಾಗಿನೇ ಹೋರಾಟ ಅನುಭವಿಸಿದರು, ஆண்டவருக்காகவே மரிச்சாங்க. ದೇವರಿಗಾಗಿನೇ ಸತ್ತರು. அதனால தான் இன்றைக்கு அவங்களுடைய வழியில வந்த கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு புகழ்படுகிறது. ಇದರಲ್ಲಿ ಅವರ ಹೊಗಳು ಇವತ್ತು ದೇವರ ನಾಮದಿಂದ ಅವರಿಗೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு புகழ் எப்படி தேடுகிறோம்? ಇವತ್ತು ನಾವು ಹೊಗಳಕ್ಕೆ ಯಾವ எந்த ರೀತಿ விதத்தை ಹುಡುಕುತ್ತೇವೆ? புகழ் தேடிக்கொண்டிருக்கிறோம்? ಯಾವ ರೀತಿ ಹೊಗಳಿಕೆ? அவர் பின்ன ஓட வேண்டிய, அவரோடு ஓட வேண்டிய நாம எது பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? ಯಾವ್ದಿಂದ ಓಡುತ್ತೇವೆ? அப்ப உனக்கு நம்பிக்கை இல்லையா? ನಿನಗೆ உன்னை ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವಾ? கர்த்தர் பிழைக்க வைக்க மாட்டாரா? ನೀನು ದೇವರು ಬದುಕಿಸುವುದಿಲ್ಲವಾ? நீ அபிஷேகம் பண்ணிருக்க இல்ல? ನೀನು ಅಭಿಷೇಕ ஒவ்வொருத்தரும் ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಲ್ಲ, அபிஷேகம் பண்ணிருக்காங்கல்ல? ಒಬ್ಬರನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿದರಲ್ಲ, சபைக்குள்ள 1000 பேர் இருக்கிறானா? ಸಭೆಯಲ್ಲಿ 1000 ಜನ அது ஒன்ன ಇದ್ದಾರೆ. மட்டும் அபிஷேகம் பண்ணி பாஸ்டர் அல்ல ரெவரண்ட் அல்ல டாக்டர் அல்ல பிஷப் ஆர்டினேட் பண்ணிருக்காங்க. ನೀನು ಮಾತ್ರ ಪಾಸ್ಟರ್, ಸೇವಕರು, ರೆವರೆಂಟ್ ಅಭಿಷೇಕ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ದೇವರು ಮಾಡಿಟ್ಟಿರಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தாவீது ஆடுகளுக்கு பின்ன நின்னா ಅಲ್ಲಿ ದಾವೀದನ ಕುರಿಗಳಿಂದ எப்ப ಅಭಿಷೇகம் அவருக்குள்ள வந்ததோ, ಯಾವಾಗ ಅಭಿಷೇಕ எப்ப கர்த்தருடைய மகிமை அவர் மேல் வந்ததோ, ಯಾವಾಗ ದೇವರ ಮಹಿಮೆ ಅವನ அவர் ಮೇಲೆ கர்த்தர் ಬಂದಿತೋ, என்ன பொறுப்பு கொடுத்தாரோ ದೇವರು ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಯಾವ அந்த ಜವಾಬ್ದಾರಿ பொறுப்புக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ பின்னால போயிட்டாரு. ಆ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಹೋದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு மனுஷனை ஏமாத்திக்கிட்டு ಇವತ್ತು ಮನುಷ್ಯನ ಏಮಾರಿಸಿಕೊಂಡು சில நல்ல ஊழியர்களுடைய பேரை கெடுத்துக்கிட்டு, ಕೆಲವರು ಒಳ್ಳೆ ಸೇವಕರ ಹೆಸರನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡು ஆமென், குறைகளை சொல்லிக் கொண்டு வாழ்கிறோம். ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಬದುಕುತ್ತಾ எனக்கு ಇದ್ದೀವಿ. அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இங்கே சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ நீங்க கர்த்தரோடு ஓட வேண்டும். ನೀವು ದೇವರ ಜೊತೆಗೆ ಓಡಬೇಕು. எபிரேயர் 12 முதல் வசனம் சொல்லுகிறது. ಇಬ್ರು 12 வாசிங்க. எபிரேயர் ಓದಿರಿ. ಇಬ್ರು 12:1 படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அழகா சொல்றாரு, பாரமான யாவற்றையும், ಭಾರವಾಗಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು, பாரமான யாவற்றையும், ಭಾರವಾಗಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். பாருங்க, கிளியரா சொல்லு, பாரமான யாவற்றையும் ಭಾರವಾಗಿರುವಂತ நம்மை ಎಲ್ಲವನ್ನು, சுற்றி நெருங்கி இருக்கிற ನಮ್ಮನ್ನು பாவத்தின் தள்ளிவிட்டு ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು விசுவாசத்தை துவக்கிறவரும் ನಂಬಿಕೆಯನ್ನು முடிக்கிறமாய் இருக்கிற ಮುಗಿಸುವಂತವರಾಗಿರುವಂತ இயேசுவை நோக்கி ಯೇಸುವಿನ நமக்கு ಮೇಲೆ நியமித்திருக்கிற ನಮಗೆ ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். ಓಟಕ್ಕೆ ಶಿರಶುಕ್ತರವಾಗಿ ಓಡೋಣ. ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஜெயிப்பாங்க. ಒಂದು ದಿನ ಖಂಡಿತವಾಗಿ ಜಯಪಡಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. நீ ஓடும் பொழுது நீ பின்னோக்கி ஓட வேண்டாம். ನಾವು ಹಿಂತಿರುಗಿ அவங்கள ಓಡಬೇಡ. இவங்கள பார்த்து ஓட வேண்டாம். ಅವರು ಇವ ನೋಡಿ ಓಡಬಾರದು. அவங்க அப்படி வந்துட்டாங்களே, இவங்க இப்படி வந்துட்டாங்களா, அதெல்லாம் வேணாங்க. ಅವರಿಗೆ ಬಂದ್ರೆ ಈಗ ಬಂದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಬೇಡ ರೀ. நல்லா இருக்குன்னா நாங்க தட்டி கொடுக்கிற ஆளுங்க நாங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನ ತಟ್ಟಿ ಕೊಡುವಂತ ಆಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ நல்லா வா, நீ முன்னுக்கு வா, ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಬಾ, ನೀನು ஆனா ಮೇಲಕ್ಕೆ கர்த்தரை ಬಾ, முன்ன வச்சு வா, ದೇವರ ಮುಂದೆ ಇಟ್ಟು ಬಾ, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அந்த காரியத்தை வச்சு வா, ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ಮೇಲೆ ಬಾ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. ದೇವನಿನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. 1 கொரிந்தியர் 9:24 சொல்லுகிறது, 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 1:24 ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் ஆமென், நீங்க வெற்றி கொள்வதற்காக, ನೀವು ಜಯ ಘೋಷವನ್ನು நீங்க ಹೊಂದಿದವರಾಗಿ, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ நீங்க ರೀತಿಯಲ್ಲಿ பொறுமையோடு ஓடுங்கள் என்று ನೀವು சொல்லுகிறார். ನಿಧಾನವಾಗಿ ಓಡಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறது, 2 ತಿಮೋಥಿ 4:7 ಹೇಳುತ್ತದೆ, நல்ல போராட்டத்தை போராடினேன், ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ಓಡಿದ್ದೇನೆ, ஓட்டத்தை முடித்தேன், ಓಟವನ್ನು ಮುಗಿಸಿದ್ದೇನೆ, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிங்க. ನೀನು ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ಹೋರಾಡಿ ஆண்டவர் ಜಯಿಸಿರಿ. உங்களுக்கு நல்ல கிரீடத்தை வச்சிருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆ ಜಯ ಕಿರೀಟವನ್ನು நீதியின் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கிரீடத்தை வச்சிருக்கிறார். ನೀತಿಯ ಕಿರೀಟವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. மகிழ்ச்சியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ಸಂತೋಷವಾದ ಕಿರೀಟವನ್ನು கனத்தின் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கிரீடத்தை வச்சிருக்கிறார். ಗಣದ ಕಿರೀಟ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆசீர்வாத கிரீடத்தை ಆಶೀರ್ವಾದ வச்சிருக்கிறார். ಕಿರೀಟವಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ ஓடுகிற ஓட்டம் ನೀವು ಓಡುವಂತ ಓಟವು கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஓட்டமா ಕ್ರಿಸ್ತನಾಗಿ இருக்கு. ಓಡುವಂತ ಓಟವಾಗಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா.
நான் இன்னைக்கு இந்த ஊழியத்தை என்ன செய்ய போகிறேன், ನಾನು ಇವತ್ತು ಸೇವೆ ಹೇಗೆ ಮಾಡಲಿ, சபை வளர்ச்சிக்காக என்ன செய்ய போகிறேன். ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆ ಏನ್ ಮಾಡಲಿ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. அந்த ஊழியக்காரனோடு சபையும் சேர்ந்து ஓட வேண்டும். ಆ ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ಸಭೆಯು ಸೇರಿ அதுக்கு தான் ಓಡಬೇಕು. சபைக்கு பாஸ்டருக்கு அடுத்து ஒரு டீக்கர் மூப்பர்னு எடுத்து வைக்கிறாங்க. ಅದಕ್ಕೆ ಪಾಸ್ಟ್ಗೆ ಆ ನಂತರ ಹಿರಿಯರನ್ನು ದೇವರು அது ಆರಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கீழே தான் ஒவ்வொரு டீம் எடுத்து வைக்கிறாங்க. ಅದರ ಕೆಳಗೆ ಒಂದೊಂದು ಟೀಮ್ ಅನ್ನು ದೇವರು அந்த ಜೋಡಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. டீம் ஊழியக்காரனோடு சேர்ந்து நிற்கும் போது ಆ ಟೀಮ್ ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಇರುವಾಗ அந்த ஓட்டம் பரம மகிமைக்கு நேரா ஓடும். ಆ ಓಟ ಪರಮ ತಂದೆ ಮಹಿಮೆಗೆ ನೇರಾಗಿ அந்த ಓಡುತ್ತದೆ. ஓட்டம் கர்த்தருக்குள் ஜெயமாய் இருக்கும். ಆ ಓಟ ದೇವರ ಒಳಗೆ ಜಯವಾಗುತ್ತದೆ. அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ இது ಮಕ್ಕಳೇ, உலகத்தின் முடிவெருந்தும் ಇಗೋ ಲೋಕ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಿಗೂ நான் உங்களோடு கூட இருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. இயேசு உங்களோடு கூட இருப்பாருன்னா ಯೇಸು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ அவருடைய பாதத்தில் நீங்கள் இருங்கள். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ನೀವು இயேசு உங்க கூட இருப்பாருன்னா ಯೇಸು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ அவரோடு கூட நீங்களும் நில்லுங்கள். ಅವರ ಸಂಗಡ ನೀವು ಸಹ ನಿಲ್ಲಿರಿ. இயேசு உங்க கூட இருப்பாருன்னா ಯೇಸು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ அவரோடு கூட நீங்க நடங்க. ಅವ್ರ ಜೊತೆಗೆ ನೀವು ನಡೆಯಿರಿ. இயேசு உங்க கூட இருப்பாருன்னா ಅವ್ರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ அவரோடு கூட ஓடுங்க. ಆತನ ಜೊತೆಗೆ ಓಡಿರಿ. நீங்க நல்ல பங்கை பெறுவீர்கள். ನೀವು ಒಳ್ಳೆ ಭಾಗವನ್ನು இயேசு ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. உங்களோடு பேசுகிறது போல நீங்களும் மற்றோடு பேசுவீர்கள். ಯೇಸು ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಬೇರೆ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುತ್ತೀರಾ. நித்தம் நடந்து நீங்கள் செழிப்பான ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ನೀವು ನಿತ್ಯವೂ ನಡೆದು ತಂಪಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ. வெற்றியோடு சகலத்தின் ஜெயிச்சு நீங்க கனமாய் இருப்பீர்கள். ಜಯದಿಂದ ಸಕಲವನ್ನು ಗೆಳೆದು ಜಯವಾಗಿ ஆண்டவர் ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೀರಾ. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன். ಸಕಲ ದಿನಗಳು ನಾನು ನಿಮ್ಮ நம்ம அப்படி ಸಂಗಡ எழுந்திருப்போமா? ನಾವು ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. கர்த்தரை மகிமைப்படுத்தி ದೇವರನ್ನು எழுந்திருப்போமா? ಘನಪಡಿಸಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. அன்று மரியாள் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்தார்கள். ಆವತ್ತು ಮರಿಯಳ ಕರ್ತನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಳು. நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார்கள். ಒಳ್ಳೆ ಭಾಗವನ್ನು அன்று ಪಡೆದುಕೊಂಡಳು. சவுலாய் இருந்தவர் பவுலாக மாறுபடி ಅಲ್ಲಿ ಸೌಲಾಗಿದ್ದ ಪೌಲಾಗಿ ಮಾರ್ಪಡುವಾಗ ஆமே சத்தியத்துக்கு சாட்சியாய் நிமிர்ந்து நின்றார். ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತನು. அவர் போகிறவெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது. ಅನ್ನು ಹೋಗುವಂತ ಸದಾ ದೇವರ ನಾಮ ಘನಪಡಿಸಿತು. ஆமே கர்த்தரோடு நடந்த இந்த பவுல் ಕರ್ತನ ಜೊತೆಗೆ ನಡೆದಂತೆ ಪೌಲ தேவனுக்கு பயந்து தேவனோடு நடந்தார். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ದೇವರ ಜೊತೆಗೆ ನಡೆದನು. சங்கீதக்காரனுக்கு தாவீது கர்த்தருக்கு முன்னே வரும்பொழுது கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ಕೀರ್ತನ ಭಾಗದಾಗಿರೋ ದಾವೀದ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ದಾವೀದ ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ நீங்களும் ನಡೆದನು. நானும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். ನೀವು ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು அப்போஸ்தலனாகிய ನಡೆಯೋಣ. பவுல் கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಕರ್ತನ ಮುಂದೆ நீங்கள் ಬರುವಾಗ ஓடுகிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். ಓಡುವಂತ ಓಟದಲ್ಲಿ அவசரப்பட வேண்டாம். ಅವಸರಪಡಬಾರದು. அவசரப்பட வேண்டாம். ಅವಸರಪಡಬಾರದು. பொறுமையா ஓடுங்கள். ನಿಧಾನವಾಗಿ ஜெயிப்போம் என்று ஓடுங்கள். ನಾವು ಗೆಲ್ಲುತ್ತೇವೆ ಅಂತ ಓಡಿ. நான் இதை விட்டுட்டேன்னா என் மனைவி பிள்ளைகளை எப்படி காப்பாத்துவது? ಬಿಡಿಬಿಡಿ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ நீங்க ಕಾಪಾಡು. நிறைய ஊழியக்காரர் அப்படிதான் நினைக்கிறோம். ತನಗೆ ಸೇವಕರಾಗಿ சபை மூப்பர்கள் அப்படிதான் நினைக்கிறோம். ಸಭೆ ಹಿರಿಯರಾಗಿ ನಡೆಸುವುದು. இந்த இன்னைக்கு இந்த வேலைக்கு போலாம் எனக்கு இந்த சம்பளம் இல்ல. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ನನಗೆ ಸಂಬಳವಿಲ್ಲ. அம்மாமார்களை இப்படிதான் நினைக்கின்றோம். ತಾಯಂದಿರಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾರೆ. வாலிப யூத் பிள்ளைகளை இப்படிதான் நினைக்கிறோம். ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾರೆ. சபைக்கு கனமான ஊழியரை இப்படிதான் நினைக்கிறோம். ಸಭೆಯ ಗಣವಾದ ಸೇವಕರಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾರೆ. நீங்க பொறுமையா ஓடி பாருங்க. ನೀವು ನಿಧಾನವಾಗಿ ಓಡಿ ನೋಡಿರಿ. தோல்வி நீ வராது, நிச்சயம் வெற்றி தான் வரும். ನಿಮಗೆ ಸೋಲು ಬರುವುದಿಲ್ಲ, ಜಯವೇ எந்த ಬರುವುದು. கஷ்டம் வந்தாலும், ಯಾವ ಕಷ್ಟ எந்த ಬಂದರೂ, பிரச்சனை வந்தாலும், ಯಾವ ಸಮಸ್ಯೆ எந்த ಬಂದರೂ, போராட்டம் வந்தாலும், ಯಾವ ಹೋರಾಟ எந்த ಬಂದರೂ, அழுகை வந்தாலும், ಯಾವ ಅಳುವಿಕೆ எந்த ಬಂದರೂ, ஏமாற்றம் வந்தாலும், ಏನು ஏமாறுವಿಕೆ எந்த ಬಂದರೂ, கண்ணீர் வந்தாலும், ಏನು ಕಣ್ಣೀರು யார் உங்களுக்கு எதிராய் நின்றாலும், ಯಾರು ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ யார் ನಿಂತರೂ, உங்களை குறை சொன்னாலும், ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಕೊರೆ யார் உங்களை புறக்கணித்தாலும், ಯಾರು ನಿಮಗೆ ತಳ್ಳಿದರು, இயேசுவே கர்த்தர். ಯೇಸುವೇ ಕರ್ತನು. அவர் உலகத்தின் முடிவு பரிந்தும் ಆತ ಲೋಕದ ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳು என்னோடு இருப்பேன் சொல்லி இருக்கிறார். ನನ್ನ ಸಂಗಡ ಇದೆ என்னோடு அவர் இருப்பார், ನನ್ನ ಸಂಗಡ நான் ಇರುತ್ತಾರೆ. அவரோடு இருப்பேன். ಆತನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. இப்படி நீங்க சொல்லி பாருங்க. ಹೀಗಾಗಿ ಹೇಳಿ நீங்க ನೋಡಿ. சொல்லி பாருங்க. ಹೇಳಿ அவரிடத்துல ನೋಡಿ. உட்கார்ந்து பாருங்க. ಆತನ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಂಡು அவரிடத்துல நின்று பாருங்க. ಆತನ ಬಳಿ ನಿಂತು ನೋಡಿ. ஆமே அவரோடு நடந்து பாருங்க. ಆತನ ಜೊತೆಗೆ ನಡೆದು ನೋಡಿ. அவரோடு ஓடி பாருங்க. ಆತನ ಜೊತೆಗೆ ಓಡಿ வாழ்க்கை மாறும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ. வாழ்க்கை மாறும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ தேவன் ಆಗುತ್ತದೆ. உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் ನಿಮ್ಮನ್ನು ரிமா ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சந்தரனம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆசீர்வதித்து பெருக செய்வார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಭಿವೃದ್ಧಿ உங்களை ಮಾಡುತ್ತಾರೆ. ஆசீர்வதித்து பெருக செய்வார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾರೆ. மகிமை உங்க மேல் வந்து இறங்கும். ಅದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಸಫಲವಾಗುತ್ತದೆ. ஆண்டவரே, ದೇವರೇ எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. தினந்தோறும் ஆண்டவரே, ದಿನನಿತ್ಯವೂ ஒரு ದೇವರೇ பாதத்தில் அமர கற்றுக் கொடுங்கப்பா. ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಹೇಳಿಕೊಡಿ. தினந்தோறும் உம்மோடு நிற்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರುವಂತದ್ದಾಗಿ ಹೇಳಿಕೊಡಿ. தினந்தோறும் உம்மோடு நடப்பதற்கு கற்றுக் கொடுங்கப்பா. ದಿನವೂ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳಿಕೊಡಿ. தினந்தோறும் உம்மோடு ஓடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கப்பா. ದಿನವೂ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಓಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳಿಕೊಡಿ. இயேசு எனக்கு ஜீவன், ಯೇಸು ನನಗೆ ಜೀವ, நீரே எனக்கு பல, ನೀವೇ ನನಗೆ ಬಲ, நீரே எனக்கு சத்துவம். ನೀವೇ ನನಗೆ ಶಕ್ತಿ.
ರೀತಿ நீரே எனக்கு சகலமும் ನೀವು ஆசீர்வாதமானவர். ಸಕಲ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದವು. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. எங்களை ஆசீர்வதிங்க, ನಮ್ಮನ್ನೇ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. எங்களை ஆசீர்வதிங்க. ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இந்த சத்தியத்தை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென், ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. யார சார்ந்து வாழணும்னு இல்லைங்க, ನೀವನ್ನು ಯಾರು ಸೇರಿ ಬದುಕಬೇಕಂತ ಇಲ್ಲ. கர்த்தரை சார்ந்துருங்க, ದೇವರನ್ನೇ ಸೇರಿ உங்க ಬದುಕರಿ. சபையை சார்ந்துருங்க, ಸಭೆಯನ್ನು ಸೇರಿರಿ. ஊழியக்கார சார்ந்துருங்க, ಸೇವಕರ ಸೇರಿರಿ. உங்க குடும்பத்தை சார்ந்துருங்க. ಕುಟುಂಬವನ್ನು ಸೇರಿರಿ. பாருங்க, உங்க வாழ்வு மகிமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಮಗಿಮಾಗಿ இங்க ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. கொஞ்சம் அங்க கொஞ்சம் வேணாங்க. ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅಂತ ಬೇಡಾರಿ. நீங்க ஓடுற ஓட்டத்தெல்லாம் கர்த்தரிடத்துல கொடுங்க. ನಿಮ್ಮ ಓಡುವಂತ ಓಟ ದೇವರಿಗೆ ಹಾಕಿ ಕೊಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அங்க போனா எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, இங்க போனா எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களா? ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಏನಾದ್ರೂ ನನಗೆ ಇಳಿತಾರ, ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಇಳಿತಾರ. 10 கான்ட்ராக்ட வச்சுக்கிட்டு நீங்க லோன்னு அலையாதீங்க. 10 ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಇಟ್ಕೊಂಡು ನೀವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಲೆದಾಡಬೇರದು. ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவர். ದೇವರು ನಿಮಗೆ ಸಾಕಾದವರು. நல்ல சபை, ஆவிக்குரிய சபைக்குள்ள உட்காருங்க. ಒಳ್ಳೆ ಆತ್ಮಿಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. நீங்க ஆவிக்குள்ள சபையில இருந்தீங்கன்னா ಆತ್ಮಿಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ பல இடர்கள் உங்களை தேடி வரும். ಹಲವಾದ ಹಿಂಸೆಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ஏன் ಬರುತ್ತದೆ. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அங்க கண்டிப்பு உள்ள சத்திய வார்த்தைகள் வரும். ಅಲ್ಲಿ ಕನಿಷ್ಠ ಸತ್ಯವಾದ ಮಾತುಗಳು ಬರುತ್ತದೆ. கண்டிஷன் அமை இப்படிதான் நடக்கணும்னு வார்த்தைகள் வரும். ಅಲ್ಲಿ ಹೀಗೆ ನಡೆಯಬೇಕಂತ ಮಾತು ಬರುತ್ತದೆ. உடனே நீங்க விலகி ஓடுறதுக்கு இடம் கொடுக்காது. ತಕ್ಷಣ ಅಗಲಿಸಿ ಓಡೋದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬಾರದು. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. God bless you. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Amen.